யூடியூப்ல லைவ் வருதா மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஆடியோ கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணுங்க. ஓகே, குட் மார்னிங். ஓகே, ஸோ எல்லாம் கொஞ்சம் நியூ ஃபேஸஸாக இருக்குது. ஸோ ரைட், ஸோ ஆப்ஷனல் சூஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை இப்போ தான் டிசைடிங் அந்த ஒரு ஃபேக்டரில் இருக்கீங்களா? டிசைடிங் ஃபேக்டர். ஓகே, ஸோ யாருக்காச்சும் பப்ஆட் சூஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கா? ஓகே ரைட். ஸோ எதுனாலும் தெரிஞ்சுக்கலாமா? சிலபஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் 2 பார்க்கும்போது அப்படியே பாலிட்டி மாதிரி இருந்துச்சு. சரி ரைட், பாலிட்டி தான் போல் ஈஸியாக படிச்சிடலாம், பாலிட்டி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படி. ரைட், சி ஜென்ரலி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் சயின்ஸ். எப்பயுமே ஸ்டார்டிங் ஆஃப் மை கிளாஸ் ஐ யூஸ் டு டெல் திஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ போன பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் சொன்னேன். ஐ ஆஸ்க் simple 3 to 4 questions. Can I repeat this one? Okay. What is administration? What is management? What is political science? What is public administration? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதுக்கு பேசிடுவோமா? வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன? அப்போ மேனேஜ்மெண்ட்டில் அத்தாரிட்டி கொடுக்காதா? ஸோ பரவாயில்ல, ட்ரை பண்ணதுக்கு வெரி குட். வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? எதை சும்மா ட்ரை பண்ணுங்க. ரெண்டும் ஒரே தான் சொல்கிறீங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னும்போது ஏன் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்? ஏன் நம்ம வந்து பப்ளிக் மேனேஜ்மெண்ட்டு படிக்கலை, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் படிக்கிறோம்? அட்மினிஸ்ட்ரேஷன்றது ஓகே, கிட்டத்தட்ட அவர் சொன்னது கரெக்டானது தான். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் மேனேஜிங் சம்திங் விச் அட்மினிஸ்ட்ரேஷன் சீஸ். அட்மினிஸ்ட்ரேஷன்றது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் அத்தாரிட்டி தான். ஆனால் மேனேஜ்மெண்ட்டுன்றது பாட்டம் லெவல், அட்மினிஸ்ட்ரேஷன்றது டாப் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். யார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் டாப் லெவலில் இருக்கா? ஆஃபீஸர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ். There is 2 types of executives there. One is temporary, permanent, appointed executives, அப்புறம் elected executives. எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா என்னது? ஜென்ரலி எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா என்னன்னு தெரியுமா? என்னது? லாவை எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதுக்கு ஒரு பர்சன் வேணும், அந்த பர்சன்றது தான் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே ரைட். அதில் அப்பாயிண்டட் எக்ஸிக்யூட்டிவ்ன்றவங்க யார்? பியூரோக்ரஸி. இப்போ நீங்கள் என்ட்ரி சிவில் சர்வீஸில் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா, டிஸ்பைட் யூ ஆர் அன் IAS, IPS, IRS, எவ்ரி டாப் டு பாட்டமில் உள்ள எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அப்பாயிண்டட் அஃபீஷியல்ஸ். அந்த அப்பாயிண்டட் அஃபீஷியல்ஸை வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது கரெக்டாக. ஸோ நீங்கள் IAS ஆனீங்கன்னா இனிஷியலி வில் பிகம் அ
அண்டர் செக்ரட்டரி, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அண்டர் செக்ரட்டரி. தென் யூ வில் மூவ் டு அ டெப்டி கலெக்டர், then collector, then secretary, then additional secretary, then chief secretary. This will be your hierarchical position. ஓகேங்களா? இதே வந்து ஒரு குரூப் 4ல போனாங்கன்னா விஏஓ. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ப்ரொமோஷனில் ஒவ்வொரு ஜாப் போகலாம். ஸோ இந்த டாப்லேருந்து கீழே வரைக்கும் உள்ள வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல, அது ஒரு சிஸ்டமாக ஒர்க் ஆகுது இல்லை, கரெக்டாக? அந்த சிஸ்டம் பேர் என்னன்னு சொல்லுவோம். வாட் இஸ் த சிஸ்டம்? நான் கேட்குறது புரியுதா? ஸோ பாட்டம் லெவலில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, கைண்ட் ஆஃப் குரூப் 4, குரூப் 8 வரைக்கும் இருக்குது, ஓகேவா? டாப் லெவலில் வரைக்கும் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ இவங்க எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறாங்கல்ல, தட் சிஸ்டம் இஸ் கால் வாட்? இல்லை, தட் சிஸ்டம் இஸ் கால் பியூரோக்ரஸி. தட் சிஸ்டம் இஸ் கால் பியூரோக்ரஸி. ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான பதில் கிடச்சிருச்சு. என்னது அட்மினிஸ்ட்ரேஷனா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்னன்ட்டு. நவ் கம்மிங் டு த செகண்ட் கொஸ்டின், பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா என்ன, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனா என்ன? ஏன்னா சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக ஆர் நாட்? நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன், ஐ ஹோப். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னது? எனி ட்ரை? பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? ஓகே, வேற? எஸ், ஓகே. எனிதிங் வேற? ஏதோ ட்ரை பண்ணுங்களா? ரைட், ஐ வில் டேக் 3 cases. கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ கஸ்டோடியல் டெத். யார்? மிஸ்டர் அஜித் குமார். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் சொல்லி டேக்கில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ ப்ரெசென்ட்டில் யார் சீஃப் மினிஸ்டராக இருக்கா? எம்கே ஸ்டாலின். ஓகே, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு கஸ்டோடியல் டெத்து கோவிட் அப்போ ட்ரெண்ட் ஆச்சு. என்னது? சாத்தான்குளம் ஃபெலிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் கேஸ், ஓகேவா? ஸோ அந்த கேஸை ஐ மீன் அந்த டைம் அப்போசிஷனாக இருந்தவங்க அதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது, நாங்கள் பண்ண மாட்டோம், இதெல்லாம் வந்து தப்பு. ஸோ அதனால் பீப்புள் என்ன பண்ணாங்க, தே சூஸ் டு ஓட் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே, ஸோ தென் திஸ் பார்ட்டி கேம் டு பவர். கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சு, இன்னும் 1 வருஷம் தான் பாக்கி. எத்தனை கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குன்னு தெரியுமா டில் நவ்? ஒன்லி ஃப்ரம் திஸ் கவர்மெண்ட் அரௌண்ட் 24, which is set by Tamil Nadu government. But NCRP டேட்டா எடுத்திங்கன்னா more than 40 to 50 இருக்குது, ஓகேவா? ரைட். அப்போ ஒரு கவர்மெண்ட் ப்ராமிஸ், இதுக்கு முன்னாடி அதே அப்போசிஷன் கவர்மெண்ட் ப்ராமிஸ் தட் வி வில் கீப் த போலீஸ் இன் செக். பட் இப்போ அதே கவர்மெண்ட் ரூலிங்காக வந்ததுக்கப்புறமும் 24 கஸ்டோடியல் டெத் நடக்குதுன்னா பிரச்சனை எங்கே இருக்குது? இப்போ நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நடக்காது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், டிவிக்கே வந்து ரூல் பண்ணுறாங்க, இப்போ விஜயே ரூல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டைம் அவர் வரப்போ யூ கேன் கேரண்டி தட் கஸ்டோடியல் டெத் நடக்காதான்ட்டு கேரண்டி பண்ண முடியுமா நடக்காதுன்ட்டு? ஏன்? அப்போ த ப்ராப்ளம் இஸ் நாட் தேர், ப்ராப்ளம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் அது. செகண்ட் ஒன், ரீசெண்டாக ஆர்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. ஜென்ரலி சென்னைக்கு பிடிக்காது ஜெயிச்சா, இருந்தாலும் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னாச்சு, தே ஹாவ் பீன் செலிப்ரேட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வென்ட் டு த பப்ளிக். அப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட 11 மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க, ப்ளஸ் 550 வந்து கிட்டத்தட்ட இன்ஜோர்ட் ஆயாச்சு, கரெக்டாக? ஸோ இங்கே யார் மேலே இஷ்யூன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹூ ஆர் த பர்சன் கிவன் திஸ் ஒன்? இதில் யாரோட தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டீம் மேனேஜ்மெண்ட். ஓகே, டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். பட் நம்ம யாரை கொஸ்டின் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி? வி ஆஸ் கவர்மெண்ட். கவர்மெண்ட் இன் த சென்ஸ் யார்? கவர்மெண்ட்டில் யார்? அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகே, ரைட். ஸோ எங்கள் ஸ்டாம்பேட் நிறைய இடத்துல நடக்குது, ரைட். ஸோ தேர்ட் ஒன், இன்னும் நான் முதல்வன் ஸ்கீம்
ஸோ ஜென்ரலி நமக்கு சிவில் சர்வீஸ்க்கு மட்டும்தான் தெரியும், பட் தே ஹவ் டேக்கன் டு த ஸ்கூல் லெவல் ஆல்சோ. ரீசென்ட்லி தேர் இஸ் அ ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் த நான் முதல்வன் திங். ஸோ அதில் நான் டெலிகேட்டாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஸோ அங்கே ஐ காட் சர்ப்ரைஸ்ட் சம் டார்ஃப் கேர்ள் நேம் யோகேஸ்வரி, ஐ திங்க் ஸோ. ஷி காட் இன் டு IIT பாம்பே, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறனால ஒருத்தவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்குறீங்களா? யூ கேன் see that. அப்போ சம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்சன் இஸ் நாட் ஒர்க்கிங், அதனால இஷ்யூ எவ்வளோ பெருசாகுது, நிறைய பேர் லைஃப்க்கே த்ரெட்டன் ஆகுது, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுவே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னா என்ன ஆகுது, சில பேரோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது இட் இஸ் மோர் ஓவர் சொசைட்டி லார்ஜர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நான் ஏன் இதை சொல்லிவிட்டு நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்குள்ளே வரேன் அப்படின்னா, டெமோக்ரஸி நம்ம படிக்கிறோம், ஓகே, டெமோக்ரஸின்னு ஒன்று நம்ம படிக்கிறோம், கரெக்டாக இல்லையா? ஸோ டெமோக்ரஸி யார் வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது, டெமோக்ரஸி எப்படி நமக்கு வந்து இன்னுமே டெமோக்ராட்டிக்காகவே இருக்குது. நம்ம டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் வாங்கினது பாகிஸ்தான். பாகிஸ்தான் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஓகே. நான் அதே டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. யார்? பிரிட்டிஷ். தே ஆர் பின் டெமோக்ராட்டிக். மிலிட்ரி கூப் இருக்காங்க, டிக்டேட்டர்ஷிப் நடக்குது, கரெக்டாக இல்லையா? அப்போ இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்கிறதுக்கு யார் காரணம்? இப்போ இது எல்லாத்துக்குமே ஒருத்தர் தான் காரணம். யார்? இட் இஸ் அ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி சார் இந்தியாவில் டெமோக்ரஸிக்கு காரணம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறீங்க? who are conducting the election regularly with free and fair? யார்? டெமோக்ரஸி இஸ் நத்திங் அபவுட் பீப்புள் ரூல், ரைட்? பீப்புள் தானே ரூல் பண்ண முடியும். அப்போ அந்த பீப்புள் ரூல் பண்ணோன்னா பீப்புள் நீட் டு ஓட் ஃபார் சம்படி, கைண்ட் ஆஃப் அ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அப்போ இது ரெகுலராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீரியடிக்காக கண்டக்ட் பண்ணுறது யார்? எலெக்ஷன் கமிஷன். who is that election commission? It is an independent institution which comes under a public administration. So this democracy-யை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிள் ஆக்கணும் அப்படின்னா யாரோட உதவி தேவைப்படுது? இட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். புரியுதா? டெமோக்ரஸி மட்டும் கிடையாது, ரைட்ஸ். யூ ஹேவ் ரைட்ஸ், ஐ ஹேவ் ரைட்ஸ், யூ ஹேவ் ரைட்ஸ். இந்த ரைட்ஸை ரியாலிட்டியாக மாற்றணும்னா யார் பண்ண முடியும்? ரைட்ஸ் சொல்லிட்டாங்க, கான்ஸ்டிடியூஷனில் சொல்லிட்டாங்க, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு மூவ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? இங்கேருந்து பக்க ஸ்டேட்டில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டஸ் யுவர் ரைட் இஸ் தேர்? நோ. அப்போ எவ்ரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஃபாலோயிங் தட், implementing that right, then only you get the right. If not implementing, you will not get the right. It will be in the paper. அப்போ ஒரு ஸ்டேட் in the sense பாலிட்டியில் சொல்லியிருப்பாங்க, ஓகே, which is a basic unit of political science, which is told by Machiavelli in the book Prince. அதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸ்டேட் இஸ் நத்திங் பட் என்னது, a territory in this a people with a sovereign government, கரெக்டா? ரைட். In this state some philosophical aspect is given by political science. philosophical aspect na enadhu, democracy na enna, எப்படி ஒரு டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எப்படி ஒரு ரைட்ஸை கொடுக்கணும், எப்படி ஒரு டியூட்டிஸ் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும், ஹவு திஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஷுட் பி தேர், மொனார்க்கியாக இருக்கணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக்காக இருக்கணுமா, செக்யுலராக இருக்கணுமா? நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் செக்யுலர். ரீசெண்டாக வந்து செக்யுலர் ஏன் 42nd வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, கரெக்டாக? நான் செக்யுலர் இதெல்லாமே பேசிட்டோம். இதெல்லாம் யார் சொல்லுவா? who are in the discussion? philosophical aspect of state யார் பேசுவா? that is only political science. அப்போ philosophical aspect பற்றி பேசுறது யார்? political science. அந்த philosophical aspect ரியாலிட்டியாக மாற்றுறது யார்? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஷோல்டரில் இட் ஹவ் பீன் அ ஹியூஜ் பர்டன், கரெக்டாக? நாட் ஹியூஜ் பர்டன். இஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆனால் என்னாகும்? we can see the disaster. கிட்டத்தட்ட 11 பேர் கும்பமேளாலாம் கணக்கே இல்லை, we don't have a data, ஓகே? அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா சொசைட்டி ஃபெயில்ஸ். இஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபெயில்ஸ் ஆனாலுமே சொசைட்டி ஃபெயில் ஆகாது, பட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொசைட்டி ஃபெயில்ஸ். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் we have in the public administration, கரெக்ட்? ரைட். இப்போ புரிஞ்சா பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் என்ன, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன புரிஞ்சா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? நோ? ஓகே, டன். ஸோ இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்போ இருந்து இருக்குது?
when it is started. When it is started, right? That as a discipline, as an activity. Okay, but நான் கேட்டது ஜென்ரலாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இட் இஸ் ஸ்டார்டட் வென் ஹியூமன் ஹஸ் பீன் ஸ்டார்டட் அஸ் அ சிவிலைசேஷன். ஏன் சார் அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மிஸ்டர் எல்டி ஒயிட் ஹஸ் பீன் செட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அ கான்ஷியஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி விச் மூவ் டு அ டிசையர்ட் எண்ட். அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சாலே அங்கே என்ன தேவை? அட்மினிஸ்ட்ரேஷன் தேவையா இல்லையா? ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சாலே அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை. அப்போ அரப்பன் சிவிலைசேஷன் எடுத்துக்கோங்க, அவ்வளோ பெரிய ஒரு சிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரைட் ஆங்கிளில் நமக்கு ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நாட் கரெக்டாக ட்ரேடு நடந்திருக்கு. வி ஹவ் த போர்ட்ஸ். ஓகே, வி ஹவ் த போர்ட்ஸ். இது அது இல்லாமல் வி ஹவ் த ஃபேக்ட்ரிஸ், பேங்கிள் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருந்திருக்கு, ஃபயர் ஆல்டர்ஸ் இருந்திருக்கு. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து வாட் நீடட்? அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் தேர். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் தேர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி அ மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன். வி ஹவ் வேர்ல்டுலே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு புக் எழுதுனது வந்து இந்தியன்ஸ் தான். அது யாருன்னா சாணக்கியா, கௌதல்யா. பட் இன்னும் அது வந்து வைடர் ரெகக்னைசேஷன் பரல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு புக் எழுதுனது இவர் தான். எப்போ அப்படின்னா பிஃபோர் கிறிஸ்ட் பார்ன். ஓகே, ரைட். தட் இஸ் அர்த்தசாஸ்திரா. அர்த்தசாஸ்திரா என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கிங்கோட பவர் என்ன, ஒரு கிங்குக்கு என்ன டியூட்டிஸ் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, அதில் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு பர்சன்ட்ட ஐ மீன் எங்கேயா யார்ட்டையாச்சும் கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கொள்ளை அடிச்ச அமௌண்ட் யார் கணக்கில் எழுதுவாங்க, யார்கிட்ட அமௌண்ட் எடுப்பாங்க அப்படின்னா கிங்கு கிட்டேருந்து, விச் இஸ் செட் இன் அர்த்தசாஸ்திரா. இப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்களா? ரைட். ஸோ அந்தளவுக்கு அது அவ்வளோ அட்வான்ஸாக இருந்துச்சு. ஸோ அர்த்தசாஸ்திரா அது மட்டும் சொல்லலை, ஸ்பைஸை பற்றி பேசியிருக்காங்க. வி ஹவ் ஸ்பைஸ், அதை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாமே என்னது? பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் யாருக்கு எவ்வளோ வந்து சேலரி கொடுக்கறத பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. சப்தங்கா நிறைய இருக்குது, பட் வீல் கீப் இட் அஸ் லைட். ஸோ இந்த மாதிரி அர்த்தசாஸ்திராவில் கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு புக்காக கௌதல்யா அப்போயே எழுதியிருக்கு. யாருக்கு அப்படின்னா சந்திரகுப்தா மௌரியாவுக்கு. அதுக்கப்புறம் லேட்டராக அதையே வச்சு ஒவ்வொரு கிங்டமும் வந்துச்சு. குப்தாலாம் கிட்டத்தட்ட அதையே வந்து இது பண்ணனால பெருசாக நம்ம அதை பற்றி பார்க்கல. அதுக்கப்புறம் புதுசாக சேஞ்ச் ஆன அட்மினிஸ்ட்ரேஷன் யார் அப்படின்னா, நெக்ஸ்ட் இஸ் முகல். முகலில் யார்? ஐனி அக்பரி. ஐனி அக்பரி which is written by அப்துல் ஃபாசில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா we have மன்சப்தாரி சிஸ்டம். ஓகே, ஹவு வி ஷுட் ஹவ் எஸ்டாப்ளிஷ் லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர் இப்போ போலீஸ்ன்னு இருக்காங்க, அப்போ யார் இருந்தா? கோட்வால். ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜட்ஜஸ்ன்னு இருக்காங்க, அப்போ குவாசி, சீஃப் குவாசி. ஓகே, அமீர் இஸ் அ பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, கவர்னர். இந்த சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் செட் இன் த அக்பர் டைம் இட் செல்ஃப். அப்போ அது ஒரு நெக்ஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக வந்துச்சு, விச் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஒன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வில் பி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இப்போ வரைக்கும் நம்ம அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக? அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் அன் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டினா ஒரு புக்கு எழுதி நீங்கள் இப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணலை. தே ஆர் டேக்கிங் திஸ் ஆஸ் அ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் 3 சொன்னேன். நடுவில் இன்பிட்வீன் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அது நான் சொல்ல வரல. ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, அஸ் அன் ஆக்டிவிட்டி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அன் ஓல்டு ஆக்டிவிட்டின்ற இந்த சென்ஸ் ஒர்க்கிங் மாடலில் இது ஓல்டு. இப்போ டிசிப்ளின்னா என்னது? வாட் இஸ் டிசிப்ளின்? நீங்கள் என்ன டிசிப்ளின் படிச்சிருக்கீங்க? ஐ மீன் காலேஜஸில் என்ன முடிச்சிருக்கீங்க? யூஜி, பிடெக். பிடெக் இஸ் ஒன் டிசிப்ளின். நீங்கள் பிகாம் இஸ் ஒன் டிசிப்ளின், காமர்ஸ் இஸ் அ டிசிப்ளின். கரெக்ட். அந்த மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டிசிப்ளினாக ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்? ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரூல்ஸ். கரெக்ட், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும். வேறு அதுக்கு முதல்ல யாராச்சும் புக்கு எழுதணும். இது ஒரு சப்ஜெக்ட்டு, இதை படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதணும். டெக்ஸ்ட் புக் இருக்கணும். இதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும், இது செப்பரேட் டிசிப்ளினாக. ஓகேவா, இது தனியாக ஒரு டிசிப்ளின் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது யார்? விச் இஸ் ஷீ செட் 1887 உட்ரோ வில்சன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒய் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் அ செப்பரேட் டிசிப்ளினாக ஏன் மாறுச்சு? ஒய்?
எதனால பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு செப்பரேட் டிசிப்ளின் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அது பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஒரு சப்ஃபீல்டு. எப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் ரைட்ஸ் எப்படி படிப்பாங்க, டியூட்டிஸ் எப்படி படிப்பாங்களோ அது மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன் ஆஃப் த டாபிக், அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பாங்க. இப்போ எந்த டிமாண்ட்னால பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் செப்பரேட்டாக ஒரு நம்ம தனியாக ஒரு டிசிப்ளினாக படிக்கணும், ஒரு காலேஜஸில் படிக்கணும், படிச்சுட்டு அதில் வந்து நம்ம இன்னும் இன்டலெக்சுவலாக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஏன் அந்த ஒரு டிமாண்ட் வந்துச்சு? இப்போ இன்ஜினியரிங் படிச்சிங்க, இதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங்ன்றது ஒன்று இருந்திருக்காது. ஏன் இன்ஜினியரிங் இப்போ படிக்கணும், தனியாக ஒரு சப்ஜெக்டாக படிக்கணும்னு ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஸோ ரீசெண்ட் எக்ஸாம்பிளே கேட்குறேன். ஏஐ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 5, சரி அதிகபட்சம் நமக்கு தெரிஞ்ச ஒரு 3 years 4 years, அதிகபட்சம் நான் ஒரு 7 years எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பிடெக் ஏஐன்னு வந்திருக்கு, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ, கரெக்டாக நாட்? ஏன் இந்த சப்ஜெக்ட் வந்துச்சு? இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அது? அப்போ எப்படி பிடெக் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்துச்சு? வாட் நீட் திஸ் டிசிப்ளின்? எதனால இந்த டிசிப்ளின் வேணும்னு சொல்லி எல்லாரும் படிக்கிறாங்க? அப்போ டிமாண்ட் இருக்குல்ல. வாட் டிமாண்ட் மேக்ஸ் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டு மேக் இட் செப்பரேட் டிசிப்ளின்? என்ன டிமாண்ட்னால பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு செப்பரேட் டிசிப்ளினாக படிக்கணும்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. என்னவா இருக்கலாம்? என்ன ரீசனாக இருக்கலாம்? ஸோ சொல்லுங்கள். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு லேட் 19th century. பட் இது டிசிப்ளினாக படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணது, அந்த நீடு வந்தது 17th century. அப்போ 17th century நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனாக படிக்கணும்னு யோசிப்பாங்களா, இல்லை அந்த டைம் உள்ள பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு 17th century? மொனார்க். ஓகே, மொனார்கி வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும்னு சொல்லுவாங்களா என்ன? அப்போ ஏன் சொல்ல மாட்டாங்க? பிகாஸ் தே ஹோல்ட் எவ்ரி பவர். கிங்கு கிட்ட என்ன பவர் இல்லை? கிங்கு கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்குது. அவரே சட்டம் போடுவார், அவரே செயல்படுத்துவார், எவனை தப்பு பண்ணால் அவனே தண்டனையும் கொடுப்பார். கரெக்டாக நாட்? அப்போ கிங்கு கிட்ட இருக்கும்போது கிங்கு ஏன் தனியாக ஒரு சப்ஜெக்டாக படிக்கணும்னு யோசிக்க போகிறார்? அப்போ தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ எல்லா டிசிப்ளினுமே சரி. சோஷியாலஜி ஸ்டார்டட் ஃப்ரம் யூரோப் ஒன்லி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர் ஒன்லி. ஓகே, அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் யூரோப்னால தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் யூரோப்பில் ஸ்டார்ட் ஆகலை. புரியுதா? யூரோப்னால ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் யூரோப்பில் ஸ்டார்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் ஜெர்மனியில் ஸ்டேட்டையும் சர்ச்சையும் பிரித்தாங்க. அதுக்கு முன்னாடி சர்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, சர்ச்சு சொல்கிறது தான் எந்த ரூலராக இருந்தாலும் கேட்பார். சர்ச்சு தான் கிங்கோட மேலே, சாவரின் கிடையாது. சர்ச்சு ஏது? கிங்கோட மேலே. அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா கரப்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்படி ஆரம்பித்தபோது ப்ரொட்டஸ்டன்ட் மூமெண்ட்டுன்னு ஒன்று ஜெர்மனியில் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா சர்ச்சையும் ஸ்டேட்டையும் பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு திங். இப்போ ஸ்டேட்டை பிரிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டேட்டு என்ன பண்ணணும்? இப்போ ஸ்டேட்டை பிரித்ததுக்கப்புறம் ஸ்டேட் வந்து இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டேட் இன் த சென்ஸ் ஒரு ரூலர்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரோட ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணுன்னா அவருக்கு யார் வேணும்? பாடி ஆஃப் அஃபிஷியல்ஸ் வேணும். அப்போ தான் இந்த டிமாண்ட் இஸ் க்ரோயிங் தட் நமக்கு அஃபிஷியல்ஸ் வேணும். அந்த அஃபிஷியல்ஸை ரெக்ரூட் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்குன்றதை நம்ம அலோகேட் பண்ணணும். இப்போ ஒரு சப்ஜெக்ட்ன்றதுக்கான நீடு வர ஆரம்பிக்குது. அப்போ அவர் எப்படி பண்ணுன்றதுக்கான கேள்வி ஸ்டார்ட் ஆகுது. லேட்டர் ஆன் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் என்ன பண்ணாங்க? சேம் அதே தான், மொனார்கிலேருந்து தே ஷிஃப்டட் டு த டெமோக்ரஸி. அப்போ வந்து என்னாச்சு? திருப்பி வந்து இதே மாதிரி ஸ்டேட் இஸ் செப்பரேட்டட். இப்போ திருப்பி வந்து டிமாண்ட் ஆஃப் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். ஃபைனலாக எப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷேப் அடையுது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ என்ன ஆகுது? இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் சொசைட்டியாக இருந்துச்சு. இப்போ என்னாச்சு? எல்லா பீப்புளும் டுவர்ட்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ ஃபேக்ட்ரியில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா 10 பேர் ஒர்க் பண்ணுவாங்களா, 20 பேர் ஒர்க் பண்ணுவாங்களா? ஒரு 250 300 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரே இடத்துல 10 ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா கைண்ட் ஆஃப் 3000 to 4000. முன்னாடி எல்லாம் ஸ்கேட்டராக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நேரோ டவுனாக ஒரே இடத்துல வாழ்கிறாங்க. இப்போ ஒரே இடத்துல வாழும்போது நிறைய சிக்கல் இருக்கும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் லேபர் லாஸ் ப்ராப்பராக நம்ம இது பண்ணணும். அது இல்லாமல் இந்த பீப்புளுக்கான நீடு வேணும், அவங்களுக்கு வாட்டர் சப்ளை கரெக்டாக கொடுக்கணும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அப்போ இப்போ சொசைட்டியோட ஸ்டேட்டோட ப்ராப்ளம் இன்னும் டபுள் ஆகுது.
அப்போ இது வந்து வெறும் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால மட்டும் இதை பார்த்துக்க முடியல. அப்போ இதுக்கு ஒரு டெக்னிக்கல் அண்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கான ஒரு பர்சன் ஒன்று வேணும்னு சொல்லி டிமாண்ட் வந்துச்சு. அப்படி டிமாண்ட் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி யூரோப்பியனில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் சிவில் சர்வீஸ் சிஸ்டம் இருந்துச்சு. பட் யூரோப்பியனில் குட் சிவில் சர்வீஸ் சிஸ்டம் இருந்தனால அவங்களுக்கு வந்து அந்த டிமாண்ட் ஃபார் நெக்ஸ்ட் சப்ஜெக்டாக வரணுன்றது தேவைப்படல. பட் இதே சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்துச்சு. சேம் அமெரிக்காவில். பட் அமெரிக்காவில் என்னென்னா நமக்கு ப்ராப்பரான ஒரு சிவில் சர்வீஸ் சிஸ்டம் அங்கே இல்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா வி ஹாவ் த ஸ்பாயில் சிஸ்டம். ஸ்பாயில் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா இப்போ நான் ஆஸ் அ பிரசிடென்ட் நான் ஜெயிக்கிறேன்னா என்னோட பொலிட்டிக்கல் கூட ஒர்க் பண்ணுறவங்கள செக்ரட்டரியாக போட்டுருவேன். ஓகே, இப்போ நான் தோத்துறேன். இப்போ சப்போஸ் இவர் வராருன்னா இவருக்கு தெரிஞ்சவரை செக்ரட்டரியாக அங்கே போட்டுருவேன். அப்போ ஒன்ஸ் ஒரு 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னோட மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். திருப்பி இன்னொரு 4 இயர்ஸ்க்கு வேறு ஒருத்தவங்க வருவாங்க. அப்போ கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி இங்கே இருக்காது. அப்போ அங்கே குட் சிவில் சர்வீஸ் சிஸ்டம் இல்லை. அதனால தான் த டிமாண்ட் ஹாஸ் க்ரோன் இன் யூஎஸ்ஏ. அது ஃபஸ்ட்டு பேசினவர் யார் அப்படின்னா விச் இஸ் உட்ரோ வில்சன். என்ன எஸ்ஏ, ஒரு எஸ்ஏ தட் இஸ் ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் 1887. But the demand for the public administration as a discipline started in the Europe only. அது டிமாண்டாக ஸ்டார்ட் அங்கே தான். பட் ஆனால் அது ஃபுல் ஷேப்பாக அச்சீவ் பண்ணது வந்து அமெரிக்கா, யூஎஸ்ஏ இந்த டிசிப்ளினில். அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க தனி செப்பரேட் டிசிப்ளின் வேணும்ன்ட்டு. பட் இவரோட அந்த எஸ்ஏ வந்து ரீச் ரொம்ப பெருசு. ரீச் அதிகமானனால என்னாச்சு அப்படின்னா இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவரோட எஸ்ஏனால தான் ஒரு டிசிப்ளினாக படிக்கணும்னு சொல்லி நிறைய திங்கர்ஸ் ஆத்தர்ஸ் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் அதர் டிசிப்ளின் ஸ்டார்டட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு அதுக்கான புக் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணவர் தான் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யார்? ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் ரிட்டன் பை ஃபார் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் யார்? எல்டி ஒயிட்டா இல்லை குட்னோவா? ஃப்ராங்க் குட்னோவ். பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு புக் எழுதினார். அதுதான் வந்து இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் ஃபார் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். த திங் இஸ் கிளியர், இஷ்யூஸ் ஹேப்பன்ட் இன் த யூரோப். அப்போ நமக்கு கண்டிப்பாக செப்பரேட்டாக நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் இதை படிக்க. ஏன் அப்படின்னா சொசைட்டியோட பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு இப்போ ஆல்ரெடி உள்ள எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பர்சனலை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ இதை படித்து ஸ்டடி பண்ணி இவங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றதுக்காக ஒரு டிசிப்ளின் வேணும்னு சொல்லி அந்த ஒரு எமர்ஜென்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்தது. பட் அது இங்கே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் சிவில் சர்வீஸ் சிஸ்டம் இருந்தனால அவங்க அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் அமெரிக்காவில் அது பண்ண முடியாதனால இந்த ஒரு கோரிக்கை அங்கே அதிகமாகிடுச்சு. தட் இஸ் ஸ்டடி ஃபார் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ற எஸ்ஏல நமக்கு தனியாக ஒரு டிசிப்ளின் வேணும்னு சொல்லி தே ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அ டிசிப்ளின் இட் ஹவ் பீன் ஸ்டார்டட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ எப்படி ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு, எப்படி டிசிப்ளினாக இருந்துச்சு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்தது வீல் டைரக்ட்லி கோயிங் டு த டாபிக் மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங் என்ன? மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அ டிசிப்ளினாக பார்த்துட்டோம் எப்படி இது வந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, அந்த சூழ்நிலை ஏற்றி அது நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். பட் ஆனால் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தான் சொன்னாங்க. நம்ம படிப்போம் அது எப்படி அப்படின்ட்டு. உட்ரோ வில்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எவல்யூஷனில். சரிங்களா? அதுக்கு முன்னாடி மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய திங்கர்ஸ் அவங்க ஒரு மீனிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் வீல் எக்ஸ்ப்ளோர் தட் ஒன். உட்ரோ வில்சன் என்ன சொல்கிறாரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா, த மீனிங் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் லா. அப்ளிகேஷன் ஆஃப் லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். லான்றது என்னது? யார் போடுவா? இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சயின்ஸ். இப்போ லெஜிஸ்லேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாவை போடுவாங்க. எனி லா, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்துக்கோங்க. இந்த லாலாம் போட்டாங்க. யார் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா? எக்ஸிக்யூட்டிவ்ஸ்.
executive is none other than bureaucracy, that is public administration. அப்போ இனிஷியலி ஒரு லாவோட அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சொன்னாங்க. பட் லேட்டராக போக 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 வந்து பார்த்திங்கன்னா the definition is changing. Like Nicholas Hendrick, who is an important thinker, important book writer in the public administration, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா public administration is a amorphous substance which combination of theory and practice. அப்படின்னு தியரி அண்ட் ப்ராக்டிஸை வந்து காம்பினேஷன் தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றாங்க. என்னது அப்படின்னா ஜென்ரலி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு இஷ்யூ உண்டு. என்னன்னா தியரிக்கும் ப்ராக்டிஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ நம்ம ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்போம் ஆஸ் அ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக, பட் நடக்கிறது டோட்டலாக வேறையாக இருக்கும். அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இப்போ வரைக்கும் உள்ள மேஜர் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா தியரி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டே போவாங்க, பட் விச் இஸ் நாட் மேட்ச்டு டு த ரியாலிட்டி. அந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ இவரோட டெஃபினிஷன் என்னன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி காம்பினேஷன் ஆஃப் தியரி அண்ட் ப்ராக்டிஸ். நம்ம என்ன தியரி பில்ட் பண்ணுறோமோ அதை தட் தியரி ஷுட் பி வெல் எஸ்டாப்ளிஷ் ஃபார் த சொசைட்டியல் ப்ராப்ளம்ஸ். அந்த சொசைட்டியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. ரைட். தேர்ட் ஒன், ரத்னசாமி இஸ் அ இந்தியன் திங்கர் ஃபார் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவர் என்ன சொல்கிறாரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா விச் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் top officials from secretary to peon, which is very good definition. அது எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம், ஐஏஎஸ் நினைப்போம், ஐபிஎஸ் நினைப்போம், ஓகேங்களா, மேலே உள்ள ஆட்கள் தான் நினைப்போம். ஆனால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அது மட்டும் கிடையாது. கீழே உள்ள லாஸ்ட் பியூன் வரைக்குமே இட்ஸ் அ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்லி. அவங்களால தான் வந்து நீங்கள் எனிதிங் நீங்கள் கொண்டு வந்தாலும் அதை வந்து பப்ளிக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது அவங்க தான். அந்த சிஸ்டத்தில் யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணாலுமே இட் வில் பி அ ஹியூஜ் இஷ்யூ. Okay, right. So last Minubru Conference 3, I have given a important definition. What is it? It is a public administration is a socially embedded process, dialogues and cooperation of human flourishing of all. Human flourishing for all. அப்படின்னா என்னது? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் என்ன சொன்னோம், ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் லான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் காம்பினேஷன் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து டாப் டு பாட்டம்னு சொல்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இட் இஸ் அ கோஆப்ரேட்டிவ். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்க முடியாது. இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்போ ப்ரெசென்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் எனிதிங் நீட் டு சேஞ்ச் இன் த கவர்மெண்ட், புதுசாக இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஒன்றும் இல்லை, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் ரிப்போர்ட் கொடுத்துருந்தா? மிஸ்டர் எக்ஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த். அவரோட ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணணுன்னு அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பார். யூ ஹவ் கன்சல்டட் டு ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், யூ கன்சல்டட் ஆல் டு த சிவில் சொசைட்டி, என்ஜிஓஸ், அகடமிஷியன்ஸ்னால் காலேஜஸில் ஒர்க் பண்ணுற வந்து இது இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான இருக்க பர்சன்ஸ், ஓகே, ப்ராக்டிஷனர்ஸ், இத்தனை பேரை கன்சல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் ஈ சப்மிட்டட் த ரிப்போர்ட் இந்தியா நீட் அ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அப்போ ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம்ல. ஏன் இப்போ எடுக்காமல் எல்லாத்தையும் கேட்குறாங்க? ஒய், வாட் இஸ் தட்? அப்படின்னா அது என்னது? ஏன் எல்லாத்தையும் ஏன் கேட்குறாங்க? பிகாஸ் த சிஸ்டம் இஸ் சேஞ்ச் டு அ கவர்னன்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ். கவர்னன்ஸ்ன்றது சிங்கிளாக ஒருத்தவங்க டிசிஷன் எடுக்கிறது கிடையாது, விச் இஸ் மல்டிபிள் பர்சன்ஸ் ஓட ஒப்பீனியன் கேட்டு தான் ஃபைனலாக ஒரு டிசிஷனாக ஃபைனல் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ கடைசியாக ட்வைட் வால்டோ ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றதில் அட்மினிஸ்ட்ரேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம், அந்த பப்ளிக்ன்ற இந்த இடத்துல டிஃபைன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அப்படி டிஃபைன் பண்ணிங்கன்னா விச் இஸ் அ மென்டல் பேரலிசிஸ்ன்றார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா பிகாஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்சஸ். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், பிஃபோர் 1992 வரைக்கும் இந்தியாவில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாமே கவர்மெண்ட் தான். ப்ரைவேட்டாக இருந்தாலும் நேஷனலைஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. அப்போ நம்ம கவர்மெண்ட்டோடது வந்து என்னது, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்னது, ஒன்லி கவர்மெண்ட்டோட திங்ஸ். ஆஃப்டர் 1992 ப்ரைவேட்டுன்னு புதுசாக ஒன்று வருது, கரெக்டாக? ஓகே, ரைட். இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன வந்திருக்கு, புது கான்செப்டாக ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்ல, பண்ணுமா பண்ணக்கூடாதா? அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்றது டே டு டேயில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், புது இஷ்யூஸ் வரும், புது விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டெஃபினைட் மீனிங் கிடையாது. ஏன் அப்படின்னா விச் இஸ் சேஞ்சிங், விச் இஸ் டைனமிக். இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மீனிங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு மீனிங் இல்லை அப்படின்னா ஸ்கோப்புக்கு இருக்குமா?
கிடையாது. ஏன்னா அதுவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஏஐ படிக்கிறோம், நாளைக்கு நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம டெலிஃபோன்ஸ், சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஃபோன்ஸ் டெலிஃபோன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஃபோன் வந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் என்ன இருக்க போது நமக்கு தெரியாது. அப்போ இது மாற 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 கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கான ஸ்கோப்பும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஸ்கோப் இஸ் ஆல்சோ வி கான்ட் டிஃபைன்ட். அப்போ மீனிங்கும் நம்மளால் ப்ராப்பராக டிஃபைன் பண்ண முடியாது. ப்ராப்பர் இன் த சென்ஸ் யூனிவர்சல் மீனிங் கிடையாது. ஒவ்வொரு திங்கர்ஸ்க்கான மீனிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸ்கோப் அதே மாதிரி தான், இட் இஸ் டிஃபர்ஸ் வித் த மீனிங். மீனிங் எப்படி மாறுதோ ஸ்கோப்பும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ரைட். ஸோ திஸ் ஆர் த மீனிங்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ரைட். நெக்ஸ்ட் வில் கோ டு த எவல்யூஷன். எப்படி வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எவால்வ் ஆச்சுன்ட்டு. ரைட். ஓகேவா? கரெக்டாக போதா? உங்களுக்கு புரியுதா? இல்லை ரொம்ப போரிங்காக போதா? அண்டர்ஸ்டாண்டா? உங்கள் இந்த சைடு அப்படியே தலையாட்டுறீங்க. புரியலன்னா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஏதோ இப்போ அப்படியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரியுது, பார்த்துக்குறோம் சார், அதானே? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ஒரு 2 விஷயத்தை வச்சு தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எவால்வே ஆச்சு. அது கிட்டத்தட்ட நமக்கும் அந்த பிரச்சனை உண்டு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பிரச்சனை உண்டு. ஒன்று வந்து வேல்யூஸ், இன்னொன்று வந்து எஃபிஷியன்சி. ஒன்று வந்து வேல்யூஸ், இன்னொன்று வந்து எஃபிஷியன்சி. கரெக்ட்? சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் இல்லை வந்து ஒரு போலீஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து யாராவது தப்பு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? எத்திக்ஸ்லாம் படிச்சுட்டு போயிருக்கீங்க, வேல்யூஸ்லாம் படிச்சுட்டு போயிருக்கீங்க. தப்பு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? யார் இப்போ ஒரு பொலிட்டிஷியன் தப்பு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, யார் தப்பு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, போலீஸாக இருக்கீங்க, ஹெல்மெட் போடாமல் ஒருத்தன் போகிறான், என்ன பண்ணுவீங்க? ஃபைன் போடுவீங்களா, விட்டுருவீங்களா? ஃபைன் போடுவீங்க. ஏன் ஃபைன் போடுறீங்க? பிகாஸ் லா இது சொல்லியிருக்கு, அந்த லாவை நான் அப்படியே பண்ணுறேன். கரெக்டாக நாட்? சரி, நாளைக்கு இதே உங்கள் தம்பி இல்லை தங்கச்சி அப்படி போனாங்கன்னா போடுவீங்களா? போடுனீங்கன்னா சூப்பர். எத்தனை பேர் போடுவீங்க? சரி, வெரி குட், வெரி குட். சரி, நான் போகிறேன், எனக்கு போடுவீங்களா? வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். சரி, ஒரு 4-5 பேர் போடல, கை தூக்கல, பரவாயில்ல. ரைட். வேணாண்டா. ரைட். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபைன் போடுவீங்க. கரெக்ட். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அதுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் கொடுக்காம வாட் இஸ் செட் அண்டர் த லா, வாட் தட் ஹவ் பீன் டாட் டு யூ, அது அப்படியே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா விச் இஸ் அ எஃபிஷியன்சி ஒன். கரெக்டாக? எஃபிஷியண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. எத்தனை பேர் போனாலும் அந்த ரோட்டில் ஹெல்மெட் போடனாலும் பிடிச்சி ஃபைன் போட்டுருவீங்க. கரெக்டாக ஆர் நாட்? பட் வேல்யூ இன் த சென்ஸ், ஒருத்தர் மண்டை உடச்சி ரத்தத்தோடு போயிட்டுருக்கான். இப்போ எஃபிஷியன்சி சேஸ் வாட்? ஃபைன் போடு. இப்போ என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஹியர்? என்ன பண்ணுவீங்க? எஃபிஷியன்சி என்ன சொல்லுது உங்களுக்கு? லா என்ன சொல்லுது? வாட் யுவர் லா சே? வாட் யூ வாண்ட் டு டூ தேர்? நீ என்ன வேலை அங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? லா என்ன சொல்லுது? ஃபைன் போட சொல்லுது. அப்போ ஃபைன் போடுவீங்களா? போடுவீங்களா மாட்டிங்களா? மாட்டிங்க. ஏன் மாட்டிங்க? பிகாஸ் வேல்யூ கம்ஸ் தேர் ஃபர்ஸ்ட். என்னது? எம்பத்தி. யூ ஆர் எம்பத்தடைசிங் தட் பர்சன். ஓகே, யூ ஆர் கம்பேஷன். சொசைட்டி மேலே ஐயோ இப்படி போகிறாரு, பரவாயில்ல போங்க அப்படின்ட்டு விடுறது என்னது? எம்பத்தி. அப்போ வேல்யூஸ் தேர். அப்போ இந்த எஃபிஷியன்சிக்கும் இந்த வேல்யூஸுக்கும் தான் உள்ள பஞ்சாயத்து தான் இந்த மொத்த எவல்யூஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனே. எப்படி எவால்வ் ஆச்சுன்றதை படிப்போம். அதில் 2 டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒன்று பொலிட்டிக்கல் சயின்ஸ், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ் எப்போவே என்ன சொல்லும் அப்படின்னா வேல்யூஸ், ரைட்ஸு, டியூட்டிஸு, வந்துட்டு லிபர்ட்டி, ஃபெட்டர்னிட்டி, ஃப்ரீடம் எல்லாமே பேசும். மேனேஜ்மெண்ட் எப்போவுமே என்ன சொல்லும்? எஃபிஷியன்சி. மேனேஜ்மெண்ட்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரைவேட்டை நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? அங்கே எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்களா, வேல்யூ பேசுவாங்களா? வேல்யூக்கு அங்கேக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். கார்ப்பரேட்டில் நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் சரி, உங்களை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவன் ஒருத்தன் எப்பயும் ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஓகே, அங்கே வந்து எஃபிஷியன்சி மட்டும்தான் ஒர்க் ஆகுமே தவிர வேல்யூஸ் ஒர்க்கே ஆகாது. ஓகே, எங்கள் கார்ப்பரேட்டில். பிகாஸ் தட்
டாட் தட் ஒன்லி. மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி பற்றி மட்டும் தான் பேசும், வேல்யூஸ் பற்றி பேசவே பேசாது. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று உருவாச்சு. ஓகே, இது ரெண்டுத்துக்குள்ள வந்து கம்பேரிசன். ரைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் உட்ரோ வில்சன். உட்ரோ வில்சன்றவர் யார்? இஸ் அ ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவரோட எஸ்ஏனால தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டிசிப்ளின் படிக்கணும்னே நிறைய பேத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. புரியுதா? ரைட், ஸோ அவர்கிட்ட இருந்து தான் இந்த எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது ஆஸ் அ டிசிப்ளினாக. நம்ம ஆஸ் ஆக்டிவிட்டியாக இந்த மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணது நம்ம எப்போயோ பார்த்தாச்சு. ஹரப்பன்லேருந்து கௌதல்யோட அர்த்தசாஸ்திராலேருந்து இருக்குது. பட் ஆஸ் அ டிசிப்ளினாக ஒரு படிக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆனது எந்த டைம்லேருந்து? உட்ரோ வில்சன் 1887 புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? 1887 உட்ரோ வில்சனோட எஸ்ஏலேருந்து தான் சஸ்டைன்டு இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ரீடிங் ஆஃப் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு டிசிப்ளினாக காலேஜ் போய் நான் படிக்கலாம் சார், எம்ஏ, எம்பிஏ, பிபிஏ, மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ, பேச்சுலர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே அவரோட எஸ்ஏலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ரைட், அதனால அவரையே ஃபஸ்ட்டாக வச்சுக்கிறோம். 1887 இருந்து 1927 வரைக்கும் என்ன அப்படின்னா, தட் இஸ் கால் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டனமி. ஒரு பேர் கொடுக்குறேன் அதுக்கு. அது என்னன்னா அவர் சொன்னது என்னன்னா, நம்ம இதுக்கு வரலாம். இதே வந்து இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பில் உள்ள ஒரு ஐஏஎஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சீஃப் செக்ரட்டரி இருக்கார். அவர் வந்து பாலிடிக்ஸில் தலையிட்டா என்ன ஆகும்? அவர் பாலிடிக்ஸில் தலையிட்டா என்ன ஆகும்? ரியல் எக்ஸாம்பிள் தரேன். யூனோ ஒரிசாவில் ஒருத்தர் இருந்தார், யார் தெரியுமா? ஹூ இஸ் அ சீஃப் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி ஃபார் நவீன் பட்நாயக், எக்ஸ் கவர்மெண்ட். யார்? பாண்டியன். ஈஸான செக்ரட்டரி, ஐஏஎஸ். அவர் ஒடிசா கேடர் கிடச்சி அங்கே போயிட்டார். நவீன் பட்நாயக்ன்றது எக்ஸிஎம், கிட்டத்தட்ட 3 வாட்டி சிஎம்மாக இருந்தவர். அவருக்கு வந்து பர்சனல் செக்ரட்டரி, விச் இஸ் வந்து கேபினட் செக்ரட்டரியோட கொஞ்சம் சீஃப் செக்ரட்டரியோட இன்னும் க்ளோஸாக இருப்பாங்க அவங்க. அப்படி இருக்கவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த எலெக்ஷனில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணி கரெக்டாக 8க்கு போயிட்டார். அடுத்தது நெக்ஸ்ட்டு நவீன் பட்நாயக் பாண்டியன்ற வந்துச்சு. ஓகேவா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பாலிடிக்ஸு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடுச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிடிக்ஸ்குள்ளே போயிடுச்சு. இதனால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வாட் வில் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ்? இதனால் என்ன ஆகும்? இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெல்லோ பாலிடிக்ஸ்குள்ளே போனால் என்ன ஆகும்? ஒரு பாலிடிக்ஸ் உள்ள ஃபெல்லோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும்? இதெல்லாமே இன் ஜாபில் இருக்கும்போது. சார் இங்கே இவர் அருண்ராஜ் வந்தார், அவரும் தானே சார் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசைன் பண்ணிட்டு போனாருன்னு கேட்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும்போதே நான் கேட்குறேன். ஆனால் என்ன ஆகும்? சேஞ்சஸ் இருக்குமா? யூஜி கரப்ஷன் இருக்காதா? இன்ட்ரெஸ்ட் கிளாஷ் ஆகும், கரப்ஷன்ஸ் அதிகமாகலாம். கரெக்டாக இல்லையா? நல்லது நடக்கலான்றது நடக்கலை, அதனால தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க எல்லோரும் பாலிடிக்ஸில் இப்போ ஓகே டாப்பில் பேசிட்டோம். மிடில் வாங்க. மிடில்னா என்னது? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட். இப்போ கலெக்டரும் எம்எல்ஏவோ க்ளோஸாக இருந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு எம்எல்ஏ ஒன்று சொல்லியிருக்காரு, செய்யலை. அதை நீங்கள் போய் கலெக்டரேட்டை சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சார் இப்போ தான் இங்கே ஒருத்தவங்க வந்தாங்க, போகிறதுக்குள்ளே சொல்கிறேன், போய் பிடிச்சிருங்க. அப்படி என்ன ஆகும்? இன்எஃபிஷியன்சி, லைஃபே த்ரெட் ஆகிடும். அப்போ பொலிட்டிக்கல் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். அது ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னா உட்ரோ வில்சன். அப்போ பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி டிஃப்ரெண்ட். பொலிட்டிக்கல்னா பொலிட்டிக்கல் கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கொஷினுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? பொலிட்டிக்கலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பேசக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பொலிட்டிக்கல் பேசக்கூடாது. ரெண்டுமே தனியாக பிரிச்சிடணும். இவங்க பாலிட்டிக்ஸ் மட்டும் தான் பண்ணணும், இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லி விச் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் பை உட்ரோ வில்சன். ஓகே, அதுதான் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகோட்டானமி. இப்போ வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு கோர் ஐடியா கிடச்சிருச்சு. டிசிப்ளின் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஓகே, டிசிப்ளினுக்கான கோர் ஐடியா என்னது? இப்போ தான் கோர் ஐடியா கிடச்சிருச்சு. என்னது? பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகோட்டானமி. ரெண்டு வேறு வேறு. அட்மினிஸ்ட்ரேஷனை படிங்க, பாலிட்டிக்ஸுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்லி ஒரு கோர் ஐடியா ஃபார் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடச்சிருச்சு. ஓகே, ரைட். நவ் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் எழுதினவர் யார்? முன்னாடியே சொன்னேன், ஃப்ராங்க் குட்னவ். ஃபஸ்ட்டு புக் எழுதினார் விச் இஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அவரும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். ஆமாம்,
என்னது பொலிட்டிஷியன் ஷுட் ஆன்சர் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் ஆன்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ். ரெண்டு பேருமே தலையிடக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு லா போட்டாங்க அப்படின்னா அந்த லாவை நீ வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ இதை பண்ண அதை பண்ணலாம் சொல்ல முடியாது, அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவான், அதில் நீ தலையிடாது. அதே மாதிரி அவன் நீ என்ன லா போடுறான்ற என்ன பாலிசி கொண்டு வரணும் அவன் தலையிட மாட்டான். ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுட்டார். யாருன்னா உட்ரோ வில்சன். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நமக்கு ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டிசிப்ளினுக்கு நமக்கு என்ன கிடச்சிச்சு, கோர் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் தியரிஸ் வேணும்ல, கோர் வச்சு மட்டும் நம்ம ரன் பண்ண முடியுமா? அப்போ தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வேணும். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி ரன் பண்ணுவீங்க? இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி இந்த ஒரு பாலிசி வந்துருச்சு, அந்த பாலிசி எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ஆக்குவீங்க? ஹவ் இட் வில் மேக் அ ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், எப்படி அது ரியாலிட்டியாக மாற்றுவீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஆர்டர் வேணும், வேறு பவர் வேணும், வேறு பிரின்சிபல்ஸ் வேணாமா? சிம்பிளாக இது எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சேர்த்துட்டு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிடுறேன். டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வேணுமா? ஓகே ரைட். எக்ஸாம்பிள், இப்போ மகளிருக்கு 1000 rupees கொடுக்குறாங்க, கரெக்டாக? இப்போ அது இப்போ கன்சிடரிங் தட் பாலிடிக்ஸ் வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிச்சிட்டாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட சொல்லிட்டாங்க 100,000 rupees வந்து உமன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி அது ரியாலிட்டியாக மாற்றுவாங்க? அப்போ அதுக்கு சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வேணும். எப்படி வேணும்? கமாண்ட் வேணும். எப்படின்னா டேரெக்டாக வந்து நான் எனக்கு அப்புறம் நான் ரெக்ரூட் பண்ணணும், முதல்ல பர்சன்ஸை ரெக்ரூட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து யார் யார் என்னென்ன அத்தாரிட்டின்னு சொல்லணும். இப்போ இவர் வந்து ஐஏஎஸ்ங்க, இவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவர் ஹெட் பண்ணுவார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் கலெக்டர் இருப்பாங்க, அவங்க ஒரு 3 டிஸ்ட்ரிக்டை பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் செக்ரட்டரி இருப்பாங்க. இந்த செக்ரட்டரி வந்து என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுவார். யாருக்கு பாஸ் பண்ணுவார்? அடிஷ்னல் கலெக்டர். அவர் என்ன பண்ணுவார், அவர் கீழே உள்ள கலெக்டருக்கு பாஸ் பண்ணுவார். அவர் அந்த கலெக்டர் என்ன பண்ணுவார், ஓகே இதை வந்து நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணணும், ஃபினான்ஸ் கொடுத்துடணும். ஃபினான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், யார் யாரெல்லாம் பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபை பண்ணுவார். அதுக்கு அவருக்கு ஒரு டீம் வேணும். அந்த டீம் யார்? விஏஓ இருப்பாங்க, தாசில்தார் இருப்பாங்க, ஆர்டிஓ இருப்பாங்க. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவருக்கு ஒரு டீம், அதுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவருக்கு ஒரு டீம் கொடுத்துடணும். ஓகேவா? ரைட். இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, யார் பெனிஃபிஷியர்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இது, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1927 37 வரைக்கும் உருவாக்கியிருப்பாங்க. தட் இஸ் கால் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். எப்படி இது பண்ணுறது? உங்ககிட்ட பிரிச்சாச்சு. இப்போ எப்படி நான் ஒன்று உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் எப்படி அதை ரியாலிட்டியாக மாற்றுவீங்க? அப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி உங்களோட ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது, எப்படி அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போகுது, வாட் ஆர் த பிஹேவியர் யூ ஆர் கோயிங் டு டூ இட். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1927 37 வரைக்கும் இட் ஹவ் பீன் கிவன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் செகண்ட் பேரடிகம். பேரடிகம்ன்றது இட் இஸ் அ தாட் ப்ராசஸ். ஓகே, செகண்ட் பேரடிகம் சொல்லுவோம். தட் இஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அது என்னென்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான பிரின்சிபல்ஸ் உருவாகும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜென்ரலி நான் சொன்னேன் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள பஞ்சாயத்து தான் இந்த பப்ளிக் இந்த மொத்த எவல்யூஷனும் அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு யார் பண்ணால் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து தான், அவர் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் தான். யார்? உட்ரோ வில்சன். அவர் தான் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும்னு சொன்னார். இப்போ அடுத்தது யார் வந்தா அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னிக் சொல்லிக் கொடுக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், நாங்கள் ஆல்ரெடி ப்ரைவேட்டில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதே நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணுங்கள், அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுன்றாங்க. கரெக்டாக ரன். அப்போ இந்த இடத்துல டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யார் கொடுக்குறா அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். நீங்கள் படிக்கிற எல்லா திங்கர்ஸும் மேனேஜ்மெண்ட் திங்கர்ஸ் தான். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட திங்கர்ஸ்லாம் லேட்டராக தான் வருவாங்க. இனிஷியல் திங்கர்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் திங்கர்ஸ். அவங்க யாருமே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேசியிருக்கவே மாட்டாங்க எங்கேயுமே. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாருமே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கேயுமே பேசிக்க மாட்டாங்க. அவங்க சிம்பிளி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பேசியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி நான் ரன் பண்ணணும்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கேன் ஒர்க் இன் ப்ரைவேட் ஆல்சோ இன் பப்ளிக். பப்ளிக்லேயும் ஒர்க் ஆகும், ப்ரைவேட்லேயும் ஒர்க் ஆகும். அதனால் நான் ஜென்ரலாக அட்மினிஸ்ட்ரேஷன்ட்டே பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ இந்த டைம் உள்ள திங்கர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப எஃபிஷியன்ட் அப்ரோச்சுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஏன் அந்த அப்ரோச்சுக்கு போனாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே இங்கே ஒழுங்காக இல்லை, எதுவுமே சயின்டிஃபிக்காக இல்லாமல் இருந்துச்சு, எதுவுமே ரேண்டமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த திங்கர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை சயின்டிஃபிக்காக மாற்றணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் கொடுத்தாங்க. அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் வந்து என்ன அப்படின்னா முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசிஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது சரி வராதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் ஒன்லி வில் டேக் அ டிசிஷன், அதுதான் அவங்களோட சபார்டினேட்ஸ் பண்ணணும்.
அப்படின்னு சொல்லி இட் ஹவ் பீன் கிவன் பை வேரியஸ் திங்கர்ஸ் லைக் டைலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஃபயோல்னு இருப்பார், அவர் வந்து 14 பிரின்சிபல் சொன்னார். லைக் அத்தாரிட்டின்றது ஒரு பிரின்சிபல் அவரோட. யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் லீடர்ஷிப், ஸ்கேலார் செயின், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த பிரின்சிபல்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா டோட்டலி எஃபிஷியன்சி. ஒருத்தர் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சொல்கிறத மற்றவங்க எல்லாம் கேட்கணும். ஓகே, அங்கே ஹியூமனிஸ்டிக்லாம் கிடையாது. சார் இது இப்படி பண்ணாமல் போனால் அப்படிலாம் இல்லை, சொல்கிறத செய், அவ்வளோதான் விஷயம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1927 to 37 ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ் உருவாயிருக்கும். அந்த காலகட்டத்தினால அது அப்படி ஆச்சு. அது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேல்யூ ஃப்ரீ அப்ரோச். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு, வேல்யூ ஃப்ரீ. வேல்யூ ஃப்ரீன்னு என்னது? வேல்யூ இல்லை, வேல்யூ ஃப்ரீ அப்ரோச். அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இன்னொரு பேர், அது இன்னொரு விதமாக சொல்லலாம், எம்பிரிக்கல் மெத்தட், விச் இஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம். எம்பிரிக்கல் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த சயின்டிஃபிக் அப்சர்வேஷன். எதாக இருந்தாலும் சரி, இப்போ எம்பிரிக்கல் மெத்தட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது சயின்டிஃபிக் அப்சர்வேஷனாக இருக்கணும். நார்மேட்டிவ் அப்படின்னா உங்கள் வேல்யூஸாக அது கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தான் இந்த 2 வேர்டு வருது. ஒன்று வந்து என்னது எம்பிரிக்கல், இன்னொன்று வந்து வேல்யூ ஃப்ரீ அப்ரோச். வேல்யூ ஃப்ரீ அப்ரோச்சில் நான் ஆல்ரெடி சொன்னேனே அந்த எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த வேல்யூ ஃப்ரீ அப்ரோச் படி இதில் ஒர்க் பண்ணுற அஃபீஷியல்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? ஒருத்தன் போகிறான், மண்டை உடஞ்சு போகிறான், என்ன பண்ணுவாங்க? ஃபைனை தான் போடுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு சொன்னது என்னது? அத்தாரிட்டி, யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் லீடர்ஷிப், எல்லாமே. கரெக்டாக நாட் ரெனுமரேஷன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெனுமரேஷன்றது நீங்கள் போகிறதுக்கு தான் சம்பளம். இன்னும் இந்தியாவில் இது இருக்குது. ஓகே, வில் சி பியூரோக்ரஸியில் இன்னும் இதெல்லாம் இருக்குது. கரெக்ட். இது எப்போ சொன்னது? 1927 to 37. யார் சொன்னது? மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். ஓகே, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோர் ஐடியா வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொடுத்துருச்சு. அதுதான் பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகோட்டானமி. இப்போ இது ரன் ஆகணும்னா டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வேணும். என்ன மெத்தடில் இது ரன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அது யார் கொடுத்தா அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் கொடுத்துச்சு. தட் இஸ் வேல்யூ ஃப்ரீ அப்ரோச். இப்போ இங்கே தான் சிக்கல் ஆகுது. ஓகே, இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேல்யூ ஃப்ரீ அப்ரோச் கொடுத்துட்டாங்க. இதனால் ரன் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா வந்துட்டு சரி ஓகே, இந்த படி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 10 இயர்ஸாக ரன் ஆச்சு. ரன் ஆக நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சு. வருமா வராதா? ஆப்வியஸ்லி. என்னென்ன இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது? ஹியூமனிஸ்டிக் ஃபேக்டரே இங்கே இல்லை. அந்த ஹியூமன்ற அந்த ஒரு திங்கே வந்து விட்டுட்டாங்க. சொல்கிறத செய்கின்ற கட்டத்துக்கு போனதுக்கப்புறம், ஒரு அத்தாரிட்டி பேஸ்டு போனதுக்கப்புறம் அந்த ஹியூமனிஸ்டிக் திங்கே இல்லை. ஐ வில் டேக் சம்திங் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். இப்போ முன்னாடி பார்த்த அந்த அஜித்குமார் கேஸில் அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன் அப்படின்னா இப்போ பண்ணுறதுக்கு தான். ஏன் அப்படின்னா யார் பிரச்சனை அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் கீழே அவங்கள அடித்த அந்த போலீஸ் பிரச்சனையா இல்லை அது கமாண்டு கொடுத்த ஹையர் அஃபிஷியல்ஸ் பிரச்சனையா? சரி ஓகே, 2 பேருன்னு இந்த சென்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ வாட் மெக்கானிஸ்டிக், வாட் திஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், இந்த பிரின்சிபல்ஸ்லாம் பேசணும் ஞாபகம் இருக்கா? இதில் என்ன சொல்கிறாங்க? டூ வாட் ஐ சே. ஓகே, ஸோ நான் சொல்கிற பிரின்சிபல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தட் இஸ் ஓகே. அப்படின்னும் போது இது யார் காரணம்? அப்போ இங்கே யார் சேஞ்ச் ஆகணும்? ஜென்ரலி நீங்கள் போலீஸ் எப்படி ஒர்க் ஆகும்? இட் இஸ் ஹைரார்கியல் பேஸ்டு தான். இல்லைன்னு சொன்னாலும் சரி, அதுதான் உண்மை. இல்லை எல்லாருமே இண்டிவிஜுவலாக அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஹைரார்கியல் பேஸ்டு தான். உங்கள் எஸ்பி சொன்னால் இன்ஸ்பெக்டர் கேட்பார், கேட்கலன்னா அவர் சஸ்பெண்ட் பண்ணுவார், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களை என்னது ஐஜி சொன்னால் எஸ்பி கேட்பார், டிஜிபி சொன்னால் மற்ற எல்லா போலீஸும் கேட்கணும். பிகாஸ் திஸ் சிஸ்டம் ஒர்க்ஸ் ஆன் த ஹைரார்கி பேஸ்ட், திஸ் சிஸ்டம் ஒர்க்ஸ் ஆன் த அத்தாரிட்டி பேஸ்ட், திஸ் சிஸ்டம் ஒர்க்ஸ் ஆன் த யூனிட்டி ஆஃப் கமாண்ட் பேஸ்ட். இது எல்லாமே யார் சொன்னது அப்படின்னா 1927 to 37 உள்ள மேனேஜ்மெண்ட் திங்கர்ஸ் விச் வி ஹவ் டேக்கன் ஃபார் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ சொன்னது. இன்னும் இட் இஸ் ஒர்க்கிங் லைக் தட் ஒன்லி. சார் வேறு சேஞ்ச் ஆகலையும் இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு, பட் ஸ்டில் சம் டிபார்ட்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் லைக் தட் ஒன்லி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹியூமனிஸ்டிக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? கீழே ஒர்க் பண்ணுற போலீஸ்க்கு நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, தீஸ் ஆர் செட் இன் தட் டைம். ஓகே, இப்போ இதனால் போக போக என்னாச்சு அப்படின்னா நிறைய திங்கர்ஸே இதை வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தட் இஸ் கால் ஹியூமனிஸ்டிக் திங்கர், பிஹேவியரல் திங்கர். என்னென்னா நீங்கள் ஹியூமன் பிஹேவியரை கன்சிடரே பண்ண மாட்டீங்க,
நீங்கள் கன்சிடர் பண்ணாதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க் இன் ரியாலிட்டி. ரும்கி பாசு, she is an author of public administration book. She have told in her book, அவங்க புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரும்கி பாசு இவங்க இந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ் ரெடி பண்ணுறதுனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிரின்சிபல்ஸ் எதுவுமே ஒரு ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது என்னது, இந்த டிசிப்ளின் எதுக்கு முதல்ல, வாட் இஸ் திஸ், சொசைட்டி காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு புக்கு வேணும், இல்லை ஒரு வந்து திங்கிங் வேணும். அதுக்காக இந்த வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிசிப்ளின் வேணும். இப்போ இவங்க சொல்கிற எதுவுமே ரியாலிட்டியில் ஒர்க் ஆகலை. அப்போ இந்த டிசிப்ளின் இஸ் இட் கோயிங் கரெக்ட் வே? அப்போ இதை ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணவர் யார் அப்படின்னா, விச் இஸ் பர்னார்ட் இன் இஸ் புக் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ். அப்புறம் சைமன், இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆள். சைமன் ஆஃப் பர்னார்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே ரிஜெக்டட் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகோட்டமி ஃபர்ஸ்ட். பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிக்கிறதே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத காரியம். ஏன் அப்படின்னா, ஒரு பாலிசி நீங்கள் மேக் பண்ணணும்னா மேலே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன், டாப் பொலிட்டிஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் தட் மச் நாலேஜ். அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குமா கேட்குறேன். ஒரு பாலிசி ரெடி பண்ணுற அளவுக்கு, இப்போ ஒரு பாலிசி ரெடி பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்தளவு நாலேஜ் இருக்குமா? இப்போ சரி, ஓகே, ரைட். இந்தியாவில் இப்போ யார் பப்ளிக் பாலிசி ரெடி பண்ணுறா? தட்ஸ் யூ, ரைட். டுமாரோ இஃப் யூ ஹவ் பிகம் அ செக்ரட்டரி, நீங்கள் தான் பப்ளிக் பாலிசி ரெடி பண்ண போகிறீங்க. அந்த பாலிசிக்கு சைன் போடுற வேலை மட்டும்தான் ரியாலிட்டியில் சொல்கிறேன். யாருன்னா பொலிட்டிஷியன். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டிக்ஸ்குள்ளே போகும். பொலிட்டிஷியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரல அப்படின்னா who will control the administration? யார் அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் பண்ணுறது? யாருமே பண்ண. அப்போ என்ன ஆகும்? டோட்டலாக இன்னொரு பெரிய பிரச்சனை வரும். அப்போ there is a thin line which both will cross. பாலிட்டிக்ஸும் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல்ஸும் பாலிட்டிக்ஸ்குள்ளே போவாங்க, பாலிட்டிக்ஸில் இருக்கவங்களும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தட் பிகம் அ நியூ ஐடியா விச் சைமன் ஹஸ் பீன் கிவன். தட் இஸ் கால் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகோட்டமி ரிஜெக்ட் பண்ணிட்டார் அவர். ஆனால் புது பிரின்சிபல் கொடுக்கல, பட் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஓகே, ரைட். செகண்ட் ஒன், ஃபஸ்ட்டு இதோட கோர் என்னது? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகோட்டமி. அதே என்ன பண்ணிட்டாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரைட்டு. அடுத்தது இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இந்த பிரின்சிபல்ஸ்லாம், இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை வந்து சைமன் என்ன சொல்லியிருப்பார் இதை அப்படின்னா, விச் இஸ் அ ப்ராவர்ப்னு இருப்பார். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரின்சிபல் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பிரின்சிபல் எப்படி இருக்கணும்? டெஸ்ட் பண்ணதாக தானே இருக்கணும். இப்போ நீங்கள் அத்தாரிட்டின்னு சொல்கிறீங்க, அப்போ ஒரு அத்தாரிட்டி வச்சு நீங்கள் ஒரு ஒர்க் செய்கிறீங்க, அது மூலயமா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா தென் தட் வில் பி அ வேலிட், ரைட். கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த திங்கர்ஸ் பற்றிலாம் நான் பெருசாக பேசலை, ஏன்னா இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது வந்து செகண்ட் யூனிட்டில் நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியுமே ஒவ்வொரு கிளாஸ் பேசுவோம், ஏன்னா அவ்வளோ பெருசு. பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஃபயோலோட சொல்கிறேன். ஃபயோல் வந்து ஒரு 14 பிரின்சிபல் கொடுத்துருப்பார், என்ட்ரி ஃபயோல்ன்றவர். அந்த 14 பிரின்சிபல் எப்படி கொடுத்துருப்பார் அப்படின்னா, அவர் ஒரு மைனிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக. கீழே இருந்து டாப் பொசிஷன் CEO வரைக்கும் போயிருப்பார். அவர் என்ன பண்ணார், இந்த கம்பெனியில் கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் என்னென்ன பிரின்சிபல்ஸ் நம்ம ஒரு கம்பெனிக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 14 பிரின்சிபல் கொடுத்துருக்காரு. அந்த 14 பிரின்சிபலே அவர் என்ன சொல்கிறார், யூனிவர்சல் பிரின்சிபல், வேர்ல்டில் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகுன்ட்டார். ஒத்துப்பீங்களா? அப்போ ஒரு பிரின்சிபல் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ டெஸ்ட்டு நீங்கள் பண்ணணும், எத்தனை கம்பெனிஸை நீங்கள் எடுக்கணும், எத்தனை கண்ட்ரிக்கு போகணும். ஆனால் ஒரே கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பிரின்சிபல் இந்தியாவில் உள்ள வேர்ல்டில் உள்ள எல்லா ஆர்கனைசேஷனும் செட் ஆகும், ரெஸ்பெக்ட் ஆஃப் பப்ளிக், இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரைவேட். கேன் வி அக்செப்ட் தட்? அதை தான் வந்து யார் கேட்டார்னா சைமன் கேட்டார். எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அது அப்போ பிரின்சிபலே கிடையாது, அது ஒரு ப்ராவர்ப்ன்ட்டார், கிட்டத்தட்ட ஒரு கலாய்க்கிற மாதிரி சொல்லிட்டார். ஓகே, ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ற ஒரு கோர் வந்துச்சு, அதுக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னிக் வந்துருச்சு, ரெண்டுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கோரும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுச்சு நெக்ஸ்ட்டு? தட் ஸ்டார்டட் அ தேர்ட் paradigm, தட் இஸ் கால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் அ பொலிட்டிக்கல் சயின்ஸ். இப்போ பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, திருப்பியும் பழைய பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கே போயிட்டாங்க, அவங்களுக்கே சப்ஃபீல்டாக போயிட்டாங்க. சப்ஃபீல்டு இந்த சென்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு ஆமாம் ரைட்டு, எங்களுக்கு எந்த கோரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தே வெண்ட் அகெயின் டு த பொலிட்டிக்கல் சயின்ஸ். அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் உள்ள திங்கர்ஸ்லாம் வந்து எப்படி பார்த்துருப்பாங்க, டேய் கொஞ்ச நாளாக எங்கிட்ட இருந்த, இப்போ உனக்கு டைம் நல்லோடனே வெளில போயிட்டு நிறையா பண்ணீங்க, திருப்பி நீ எங்கிட்டே வந்துட்ட பார்த்தியா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பேசினாங்க. அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ்,
அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸுன்ற ஒரு பாடி என்ன சொன்னாங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு இன்டலெக்சுவல் வேஸ்ட் லேண்டுன்னு சொன்னாங்க. இன்டலெக்சுவல் வேஸ்ட் லேண்டுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா கோரும் போயாச்சு, டிசிப்ளின் இதுவும் போயாச்சு. கரெக்ட். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 4% தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட 50, 60, 70% வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. பட் அந்த டைம் வெறும் 4% தான் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பொலிட்டிக்கல் சயின்ஸ் திங்கர்ஸ்லாம் எப்படி நடத்துனாங்கன்னா அது சொல்லியிருப்பாங்க. இந்த வேர்டு மட்டும் சொல்லிடுறேன். செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்கள மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதையே நம்ம ஒத்துக்க மாட்டோம். பட் தே ஹவ் பீன் டெல்லிங் லைக் தட். செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள பர்சன் மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் திங்கர்ஸை அதை ட்ரீட் பண்ணாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்னுவாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது சில ஆத்தர்ஸ்க்கு கோவம் வந்துருச்சு. எங்களுக்கு நீங்கள் மட்டும் கிடையாது, எங்களுக்கு இன்னொரு டிசிப்ளின் இருக்குது. என்னது? மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். அதனால சில பேர் கோச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் போயிட்டாங்க. பட் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் போனால் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் என்ன கொடுக்கும், திருப்பி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கொடுக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு யார் எதுக்கு அப்ளை பண்ணுவீங்க? கவர்மெண்ட்டுக்கா, ப்ரைவேட்டுக்கா, எதுக்கு அப்ளை பண்ணுவீங்க? அது உங்களோட மொத்த இதுவும் போயாச்சு. என்னது? கோர் போயாச்சு. இதுக்கு இப்போ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுவீங்க? ப்ரைவேட்டுக்கா, பப்ளிக்கா, லோக்கல் இன்ஸ்டிடியூஷனாக எதுக்கு பண்ணுவீங்க? அப்போ மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் வந்து தி கிவன் அ டூல், பட் வேர் ஷுட் அப்ளை அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்ஆன்சர்ட். இது எப்போனா திஸ் இஸ் அ பாராடிகம் 4. அப்போ இப்போ கோர் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இப்போ மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் இருக்காங்க. நமக்கு இப்போ வந்து டோட்டலாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டிசிப்ளின் கிட்டத்தட்ட இல்லாத சுச்சுவேஷனில் இருக்குது. எப்போனா டில் 1968 அப்போ என்னாச்சு அப்படின்னா தர் இஸ் அ ஒன் மூமெண்ட் ஹஸ் பீன் ஸ்டார்டட். எப்பயுமே நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன ஒரு திடீர்னு ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லோரும் போவாங்க. பாலிடிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் சும்மா இருப்பாங்க. 4வது வருஷம் தான் வந்து மக்களுக்கு பிரச்சனையே கண்ணுக்கு தெரியும். திடீர்னு ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு 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 ட்ராவல் போயிட்டு ஓகே ரைட் மூமெண்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல், பீப்புள் எல்லாமே அக்செப்டட், ஓகே டன் அப்படின்றது பண்ணுவாங்க. அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுமே ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் விச் இஸ் ஃபார் யூபிஎஸ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். தட் இஸ் கால் நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் விச் இஸ் ஸ்டார்டட் பை ட்வைட் வால்டோ தான் அது ஸ்டார்ட் பண்ணார். இஸ் ஒன் ஆஃப் த திங்கர். அவர் ஏன் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்துச்சு. யூஎஸ்ஏல திருப்பி இந்த மார்வல் படம் மாதிரி தான், உலகத்துக்கே பிரச்சனை அது யூஎஸ்க்கு தான். யூஎஸ் பிரச்சனை தான் உலகத்துக்கே பிரச்சனைன்ற மாதிரி. ஏலியன்ஸ்லாம் இந்தியாவுக்குலாம் வர மாட்டாங்க, யூஎஸ்க்கு மட்டும் தான் வருவாங்க. அந்த மாதிரி யூஎஸ் பிரச்சனையை பார்த்தோன்னே வேர்ல்டுக்கே பிரச்சனை நினச்சிட்டார். என்னென்ன பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வியட்நாம் வார். யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட தோக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க 1960s டைமில். செகண்ட் ஒன் அசாசினேஷன் ஆஃப் மார்ட்டின் லூத்தர் கிங், ஜான் கென்னடி, இவங்கெல்லாம் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க 2 பேரை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அங்கே உள்ள சொசைட்டியே ஒரு பிரச்சனையாக இருந்தால் யார் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணணும்? யார் பண்ணணும்? முன்னாடியே பார்த்துடுவோம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். மற்ற எல்லா டிசிப்ளினும் அதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க சார், அவங்களோட டிசிப்ளினை வச்சு ஒவ்வொன்று சொல்கிறாங்க சார், எக்கனாமி இப்படி பண்ணலாம் சார், சைக்காலஜிக்கலாக இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்க, கை கட்டி சும்மா இருந்துட்டாங்க. ஏன் அப்படி இருந்தாங்க? பிகாஸ் வேல்யூ ஃப்ரீ அப்ரோச். வேல்யூ ஃப்ரீ அப்ரோச்சில் என்னது? சொன்ன வேலையை தான் நீங்கள் செய்யணும், சொல்லாத வேலையை நீங்கள் ஏன் செய்ய போகிறீங்க? அப்போ வெயிட் ஃபார், உங்களுக்கு எதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் செய்யுங்க, ரைட்? வேல்யூ ஃப்ரீ அப்ரோச்னால அவங்க எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கலை, எந்த ஒரு பிரின்சிபலும் அவங்க சொல்லவே இல்லை. தே சிட் ஐடில். ஸோ அப்போ ஐடியலாக இருக்கும்போது ஜென்ரலி ஒரு நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, கோவிட் அப்போ ஒரு பிரச்சனை இருக்கும், வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நாட்? நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் எங்களுக்கெல்லாம் வந்தால் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு சும்மா அப்படியே போயிட்டு வந்துடுறோம். போனோமா இல்லையா? ஏன்? பிகாஸ் ஆஃப் தட் யங் பிளட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஓல்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் திங்கர்ஸ்லாம் தே சிட் சைலண்ட், லெட் த இஷ்யூ சார்ட் அவுட், தென் வி கேன் கோ. நம்மளால் முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைனா விட்டுருவோம். பட் யங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்வைட் வால்டோ இஸ் அ யங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, he started a movement in the மினுபுக்ன்ற ஒரு ஏரியாவில் he started a conference that is called மினுபுக் Conference 1 which space a new public administration. அங்கே வந்து he have started that he rejected the old ideas of public administration மொத்தம் ரிஜெக்ட் பண்ணிட்டார் and started a new thing called value laden approach. Value free அப்படியே opposite, value laden approach. That means an administrator need values, an administrator need social equity, an administrator need relevance,
அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நீட் சேஞ்ச் ஓரியன்ட். ஸோ இதெல்லாம் வந்து வேல்யூ பேஸ்டு. அப்போ இங்கே வேல்யூ ஃப்ரீலேருந்து திருப்பி என்னவாயிருச்சு, வேல்யூ லேடன். ஓகே, ஸோ வேல்யூ லேடன். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் வில் ஒர்க் ஃபார் த வேல்யூ லேடன். மண்டேல அடிப்பட்டாலும் சரி போங்கப்பான்னு விட்டுருவாங்க. ஸோ திஸ் ஹஸ் பின் ஸ்டார்டட் பை யார் ஸ்டார்ட் பண்ணா, வால்டோ. he has been president of that time. அவங்க வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க இன் நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படி தான் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிவைவ் ஆச்சு. அந்த ரிவைவ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நடந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன இந்த பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா பாலிடிக்ஸ் கேன் கோ இன்டு அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் கேன் கோ இன்டு பாலிடிக்ஸ். தெர் இஸ் நோ ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் லைன். ஸ்ட்ரிக்டாக செப்பரேட் பண்ணுறதுக்கான லைன் இல்லை. பட் அன்லஸ் அன்டில் இட் டஸ் நாட் ஆர்ம் அதர்ஸ். ரெண்டுத்தையும் ஆர்ம் பண்ணாமல் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றது தே ஹவ் பீன் டோல்ட். அதனால இப்போ திருப்பியும் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோரும் கிடச்சிருச்சு, வேல்யூஸும் கிடச்சிருச்சு, டூல்ஸும் கிடச்சிருச்சு. ஓகே, நோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மூவ் டு த நெக்ஸ்ட் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350 யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக என்ன யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணாங்க, இந்தியாவில் கூட இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ யூனிவர்சிட்டி பிஏ ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ஆஃபர் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு எம்ஏ ஆஃபர் பண்ணாங்க. இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. எம்சிசி எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. பாரத் யூனிவர்சிட்டி பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. ரைட், பாரத்லையா? ரைட், சரி ரைட். இல்லை அங்கே நான் கிளாஸ் எடுக்கிறேன், அதனால தான் சும்மா அப்படியே ஒரு சின்ன ப்ரொமோஷனால். ஸோ பாரத்தில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன், அதனால் சும்மா அப்படியே ஒரு ப்ரொமோஷனுக்காக சொன்னேன். ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இத்தனை வேர்ல்டு லெவலில் ரீச் ஆனதுக்கு ஒரு பெரிய காரணம் யார்? வேல்டோ. ஸ்டார்ட் பண்ணது என்னமோ வில்சன் தான், நடுவில் அதை அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் செப்பரேட் டிசிப்ளினாக படிச்சிருக்க மாட்டாங்க. வேல்டோவோட அந்த அப்ரோச்னால தான் அது வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு டிசிப்ளினாக வேர்ல்டு லெவலில் எல்லாருமே இப்போ படிக்க ஆரம்பித்தாங்க. 1979 UPSC ஸ்டார்டட் இட்ஸ் எக்ஸாம். ஆப்ஷனெலாம் கொண்டு வந்த டைமில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டே அவங்க சேர்த்துட்டாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட மற்ற டிசிப்ளினில் எந்த இஷ்யூஸ் இப்போ நம்ம எதுக்கு போகிறோம், எதுக்கு ஒர்க் பண்ணுறோம், சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணுறோம் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டராக. நீங்கள் மற்ற எல்லா டிசிப்ளினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இருக்கும். எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க, சைக்காலஜி படிப்பீங்க, ஹிஸ்ட்ரி படிப்பீங்க, வேறு என்ன இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பீங்க, காமர்ஸ் படிப்பீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. ஆனால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் படித்தே ஆகணும். ஏன் அப்படின்னா நமக்கு இதில் எக்கனாமியும் உண்டு. வி ஹவ் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் நீங்கள் எக்கனாமியும் படிச்சாகணும். வாட் இஸ் பட்ஜெட், இதை பற்றி படிக்கணும். சைக்காலஜி உண்டு, ஆர்கனைசேஷன் பிஹேவியர்னு நமக்கு 3rd யூனிட் இருக்குது ஃபஸ்ட் இதில். அதில் நீங்கள் சைக்காலஜி படிக்கணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எப்படி ஒருத்தன்ட்டு வேலை வாங்கணும், அவன்கிட்ட எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேலை வாங்கணும், அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹவ் பீன் கிவன். சைக்காலஜி படிப்போம். ரைட். தென் வி ஹவ் பொலிட்டிக்கல் சயின்ஸ். பேப்பர் 2 ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அது படிப்போம். எத்திக்ஸ் படிப்போம். ஓகே. ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் நம்ம படிப்போம். கரெக்டாக. அது இல்லாமல் மற்ற எல்லா டிசிப்ளின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் நாளைக்கு IAS ஆகிட்டு ரியல் லைஃப்பில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் என்கவுண்டர் பண்ணாலும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் படித்ததை வச்சு 100% நான் சொல்லுவேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இன்டர்வியூ லபாசனால் நீங்கள் போனீங்கன்னா யூ ஹாவ் அ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் யுவர் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குது. இங்கே படிக்கலாம், கண்டிப்பாக அங்கே படிக்க வச்சுருவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. தட் சப்ஜெக்ட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி ஒன். யூ நோ there is a recent recommendation, not recent, around 2006 நினைக்கிறேன். அப்போது ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து UPSCக்கு ஒன்று கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? ப்ளீஸ் பி mandatory for an aspirant who has bachelor's in public administration for applying for UPSC 2006. இந்த அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். பட் அது பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ பேச்சுலர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் அப்ளையே பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு கமிட்டி வந்து கொடுத்தாங்க UPSCக்கு. பட் UPSC ஹஸ் நாட் டேக் இட், அது எடுக்கலை. ஓகே, ரைட். ஸோ திஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி பியூரோக்ரஸி. இப்போ நீங்கள் படிக்கலாம், கண்டிப்பாக அப்பயும் படிப்பீங்க. ஓகே, ரைட். ஸோ இப்படி தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எவால்வ் ஆகி இந்த உள்ள ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ரைட். எதாவது டவுட் இருக்கா? இல்லையா? ரைட். சரி, டன். இப்போ நெக்ஸ்ட்டு பிரேக் எதாவது வேணுமா இல்லை வில் கம்ப்ளீட்டா? இன்னும் 2 சின்ன டாபிக் தான் இருக்குது.
பப்ளிக் சாய்ஸ் தியரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட். சரி, ஆக்சுவலி திஸ் கிளாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷன் இல்லாமல் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ ப்ராமிஸ் தட் ஃபஸ்ட் கிளாஸ் வில் பி யுவர் ரிவிஷன் ஆஃப் யுவர் ஃபஸ்ட் யூனிட். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ ரிவிஷன். அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் யூனிட் ஆல்ரெடி எடுத்தது, அது ஒரு ரிவிஷனாக தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஐ வாண்ட் தட், அதே தான் உங்களுக்கும் நான் பண்ணணும்னு நினச்சேன், ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களுக்கு அங்கங்கே புரிகிற மாதிரி இருக்கும், அதே தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எப்பயுமே ஃபஸ்ட் யூனிட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் யூனிட் இஸ் ஆல் அபவுட் காம்பினேஷன் ஆஃப் என்டையர் 12 சாப்டர். 12 சாப்டர் நீங்கள் படித்தா தான் ஃபஸ்ட் யூனிட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் புரியும். மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து அப்படி இல்லை, ஆனால் இது அப்படி தான். ஏன்னா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே படிப்பீங்க. ரைட், டன். ஸோ அதனால ஐ வாண்ட் திஸ், இதே தான் உங்களுக்கும் புரியணுன்றதுக்காக தான் ஐ ஹவ் டேக்கன் இன் திஸ். புரியுதா ஓரளவு? ஸோ அப்படியே முடிச்சிருவோமா? இன்னும் 3 கான்செப்ட் தான் இருக்குது. இல்லை பிரேக் வேணுமா? 5 மினிட்ஸா? ரைட். ஸோ அது டவுட் இருந்தால் டவுட் கேளுங்க.
ஓகே நெக்ஸ்ட். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை சார் இந்த இடத்துல இது புரியலை இது மட்டும் அப்படின்ற அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்ஸ்? ஓகே, ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கால் பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச். பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச்ன்றது இட் இஸ் நாட் டைரக்ட்லி ஃப்ரம் த பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் கிடையாது. அது யார் கொடுத்தா அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஸோ அப்ளையிங் எக்கனாமிக்ஸ் இன் டு த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? இது வரைக்கும் எக்கனாமிக்ஸ்ன்றதை ஒன்று அப்ளையே பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்ல, அஃபிஷியல்ஸுக்கு தே யூஸ் டு கிவ் இட். அது கரெக்டானாலும் சரி. அதனால தான் பார்ப்பீங்க IAS IASலாம் சரி இப்போ ஒரு யாரோ ஒருத்தவங்க மாட்டினாங்க 6000 கோடி 7000 கோடி. ஏன்னா அந்த அமௌண்ட் எங்கே போகுதுன்னே தெரில. சர்ப்ரைசிங், ஐ வில் டெல் யூ ஒன் திங். பீகார்லேயோ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்குன்னு நினைக்கிறேன், அவர் வந்து செலக்ட் ஆகிட்டார். ட்ரைனிங் கூட அட்டன் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக அவருக்கு ரெகுலராக சேலரி போயிட்டு இருந்திருக்கு. 30 இயர்ஸாக ரெகுலராக சேலரி போயிட்டுருக்கு. எப்படி அது போகுது சொல்லுங்கள்? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? எடுத்து வச்சேன். ரைட். ஸோ இது அந்த டேட்டா எங்கே போச்சுன்னு தெரியல, ஆனால் ஐ ஹவ் சீன் திஸ் ஒன். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஜென்ரலி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த எக்கனாமிக்ஸை பெருசாக, ஐ மீன் ஜென்ரலி கவர்மெண்ட் இந்த எக்கனாமிக்ஸை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோனாலும் சரி தே யூஸ் டு ஸ்பெண்ட் இட் பிகாஸ் ஆஃப் த பப்ளிக் வெல்ஃபேர் அப்படின்வாங்க. ஜென்ரலி இந்த பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச் வந்து ஒரு இதை பிரேக் பண்ணுது. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் acts on the individual interest இல்ல government is always acts on the public interest? public interest. public interest னா என்னது? people ஓட will, society ஓட will. ஸோ இந்த சென்ஸில் நான் ஒன்று புரிஞ்சுக்கலாமா? கலெக்டிவ் பீப்புள்னு சொல்லலாமா? அப்போ கவர்மெண்ட் எப்போவுமே கலெக்டிவ் பீப்புளுக்கான ஒப்பீனியன் தான் கவர்மெண்ட் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை. இண்டிவிஜுவல் பீப்புளுக்கான ஒப்பீனியன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்களா? அப்போ கவர்மெண்ட் எப்பயுமே இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு அகேன்ஸ்ட் தான், லிட்ரலி அகேன்ஸ்ட் தான். கலெக்டிவ் பீப்புள் தான் கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங். யூ கேன் சி 2 days பிஃபோர் தேர் இஸ் அ நியூஸ் ஃப்ரம் த இந்த குப்பெல்லாம் அல்றாங்கல்ல. ஸோ வாட் தே டிமாண்டட் த கவர்மெண்ட் இஸ் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப். வில் த கவர்மெண்ட் வில் கிவ் தட்? கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா, ஆல்ரெடி ஐ செட் கவர்மெண்ட் இஸ் கிவிங் only to the working only for the collective interest or public interest, not on the individual interest. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஃபார் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ இந்த பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தியரி கொடுக்குது. என்ன அப்படின்னா, இட் ரிஜெக்டட் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இட் ஹவ் பீன் கிவிங் மெத்தடாலஜிக்கல் இண்டிவிஜுவலிசம். மெத்தடாலஜிக்கல் இண்டிவிஜுவலிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு குரூப்பில் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அந்த இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். குரூப்பில் இருக்கனால அவங்க எல்லாருமே அதுக்கு ஓகே எல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் இருக்கும். அவங்க அந்த சாய்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அந்த சாய்ஸை தான் மேக்ஸிமைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை தான் அவங்க மேக்ஸிமைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ இங்கே இண்டிவிஜுவல்ன்றது வந்து ஒரு கலெக்டிவ் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிமாண்ட் இருக்குது. அதுதான் பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு பாலிசி ரெடி பண்ணுறீங்க, இல்லை எல்லாருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவினில் உங்களுக்கு மில்க், மற்ற வேறு எந்த இதுலேயுமே மில்க் இல்லை அப்படின்ட்டிங்கன்னா எல்லோரும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்களா? ஏன் சில பேருக்கு பால் ஓகே, சில பேருக்கு ஆல்மண்ட் மில்க் தான் வேணும்னுவாங்க, சில பேருக்கு ஒட்டக மில்க் தான் வேணும்னுவாங்க. தப்பு இல்லை, சாய்ஸஸ். அப்போ வாட் தே வாண்ட் சாய்ஸஸ். அது வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தராது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேசணும் என்னது, இட் ஒர்க்ஸ் ஆன் த கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணாது, கலெக்டிவாக தான் ஒர்க் பண்ணுது. ஆனால் திஸ் பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச் பிரிங்ஸ் த இண்டிவிஜுவல் என்ட்ரி. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி இட் ஹவ் பீன் டிமாண்டட்.
ஸோ இந்த பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச் கிட்டத்தட்ட ஆஃப்டர் 1970 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷனாக இன்னொன்று உருவானது தான் நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட். நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ திருப்பியும் வரேன், நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வேல்யூ ஃப்ரீயா இல்லை வேல்யூ லேடனா? வேல்யூஸ் இருக்கா இல்லையா? அதில் இருக்கு. நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேல்யூஸ் இருக்கு. இப்போ திருப்பி நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட்றது என்ன அப்படின்னா, ப்ரைவேட்லாம் வந்து இங்கே ஐ மீன் கவர்மெண்ட்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒர்க்கிங் ஒன்லி டு த கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஒன்லி டு த கலெக்டிவ் பீப்புள்ஸ். எப்படி ஒர்க் பண்ணுறாங்க? த்ரூ பிஎஸ்யூஸ். கவர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆவின் வச்சுருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டு வச்சுருக்காங்க, ஸ்டீல் தயாரிக்க செயில் வச்சுருக்காங்க, என்னது பெட்ரோல் டீசலுக்கு வந்து பிபிசிஎல் வச்சுருக்காங்க, ஐஓசிஎல் வச்சுருக்காங்க, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், அது சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தே ஹேவிங் த பிக் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணிருக்காங்க. கரெக்டாக ரன். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பிக் இண்டஸ்ட்ரீஸ்னால பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் கொடுக்க முடியும். எல்லா ப்ராடக்ட்டும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுதா? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் ஒர்க்கிங் எஃபிஷியண்டா? எஸ். ஓகே ரைட். நீங்கள் வந்து மெட்ரோவில் போகிறது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை லோக்கல் ட்ரெயினில் போகிறது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் தானே எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஏசி ட்ரெயின் வந்துருச்சா? ரைட் சரி ஓகே. ஏசி ட்ரெயின் வந்தனால இப்போ அது ஃபீல் பண்ணுறீங்க. சூப்பர் ரைட். சார் ஜென்ரல் கொஸ்டின் ஓகே நல்லது தான். ஏசி ட்ரெயின் வந்தனால நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஜென்ரலி ப்ரைவேட் கொடுக்குற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கவர்மெண்ட் கொடுக்குறாங்களான்னா கிடையாது. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ராசஸ் ஓரியன்ட், ப்ரைவேட் இஸ் ஆல்வேஸ் ரிசல்ட் ஓரியன்ட். ரிசல்ட் ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் தான், கொடுக்குற காசுக்கான வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருமா, என்ன சர்வீஸோ அது கொடுத்துருவாங்க சரிங்களா. மெட்ரோவில் நீங்கள் வந்து ஒரு 30 rupees இங்கேருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ உங்களுக்கு இருக்கும். கிவிங் கரெக்டான டைமில் கொண்டு போய் விடுறது எல்லாமே. சில பேர்த்துக்கு டவுட் வரலாம், மெட்ரோ இஸ் கவர்மெண்ட் சார் அப்படின்ட்டு. ஆனால் மெட்ரோ இஸ் அ கவர்மெண்ட். அதுக்கு தான் வரேன். என்பிஎம்ன்றது என்ன அப்படின்னா, வாட் ஜென்ரலி என்பிஎம் இஸ் சேயிங் இஸ் அப்ளையிங் private sector principles into the public sector. புரியுதா? பப்ளிக் சிம்பிள். ப்ரைவேட் செக்டர் என்ன பண்ணி எஃபிஷியண்ட்டாக இருக்கான், என்ன பண்ணி அவன் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறான், அதையே பார்த்து நீ பப்ளிக் செக்டரை நீங்கள் பண்ணுங்க. அப்படி பண்ணி தான் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் தே ஹேவ் கான்ட்ராக்டட் அவுட் தேர் சர்வீஸ் டு த ப்ரைவேட் செக்டர். ஸோ மெட்ரோ இஸ் constructed and metro is owned by government, but metro is not run by government, it is run by a private institutions. நீங்கள் எல்லா மெட்ரோவில் பார்க்கும்போது ஒரு பேட்ச் போட்டிருப்பாங்க. அவங்க என்னென்ன, அவங்க யாருன்னு நீங்கள் கேளுங்களேன். they are not government officials, they are part of some private organization, government is contracted out to them. Second one, டெய்லி உங்களுக்கு வந்து இந்த குப்பெல்லாம் எடுக்க வராங்களா, so they are government officials? No, that work has been contracted out to the யாருக்கு, private. Third one, if our PSU is not working good, what we need to do it? நல்ல ஒர்க்கே ஆகலை, நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துறேன், இது ஒர்க் ஆகலை. ஏர் இண்டியா என்ன பண்ணாங்க, ப்ரைவேட்டைஸ். ரைட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸு, இங்கே வந்து பார்த்தோன்னா நான் கருணை, ஐயோ நான் இது பண்ணுறனால பீப்புள் பாவம், அதில் ஒர்க் பண்ணுற என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கு வேலை போயிடும், அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னா இதை நான் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் பிசிஏ அப்ரோச். ஏன் அப்படின்னா இங்கே மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கொடுக்குற காசுக்காவது சர்வீஸ் கொடுங்கடான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. முன்னாடி கலெக்டிவாக ஒருத்தர் கொடுத்தா போதும், பட் நவ் த அப்ரோச் ஹஸ் பீன் சேஞ்ச். எவ்ரி ஒன் வாண்ட் தட் இண்டிவிஜுவலிட்டி. ஓகே, அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்களேன், எல்லா ப்ராடக்ட்டும் இந்தியாவிலே கிடைக்கும். முன்னாடி யூஎஸ்க்கு போனால் தான் இதெல்லாம் இந்த சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ அப்படிலாம் கிடையாது, எல்லாமே இங்கே இருக்குது. சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா என்ன வேணும் எல்லாம் கிடைக்கும். ரைட். ஸோ why this is saying, because of the PC approach. இப்போ இதனால் என்ன பண்ணாங்க, கான்ட்ராக்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து இப்போ இப்போ பப்ளிக் செக்டார் ஒர்க் ஆகலை அப்படின்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க கொஞ்சம் இதுவுமே கொஞ்சம் பப்ளிக் செக்டாரையுமே கேட்டகரைஸ் பண்ணி ஆப்ரேஷனலி இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்ததா என்னது, மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா, 3 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸாக பிரித்து சம் ப்ராஃபிட் 5000 crores ஒன்று, 3 வருஷமாக இவ்வளோ ப்ராஃபிட் ஆனால் ஒன்று,
3 வருஷத்தில் 1 வருஷம் ப்ராஃபிட் இல்லை, மற்றதெல்லாம் ப்ராஃபிட் இருந்தால் ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரித்து ஆப்ரேஷனலி இண்டிபெண்ட்டாக விட்டுட்டாங்க. அப்படின்னா என்னது, கவர்மெண்ட் வந்து தலையிடாது, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ப்ரைவேட் செக்டாருக்கு ஒரு காம்படிஷன். ஸோ 4th ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விச் இஸ் லேக்டு இன் இந்தியா. என்ன அப்படின்னா காம்படிஷன் இஸ் மிஸ்ஸிங் பிட்வீன் த ப்ரைவேட் செக்டார், சார் பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டாரில் உள்ள ஆர்கனைசேஷனுக்குள்ள காம்படிஷனே கிடையாது. காம்படிஷன் இல்லைன்னா என்ன வராது, குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்காது. யூ தெரில, மேபி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 2013 மோனோபலைஸ் பண்ணான். காம்படிஷன் பெருசாக இல்லை, 1 GB இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா 190 rupees கிட்ட இருந்துச்சு. தென் கம் அதர் ஆர்கனைசேஷன் கால் ஜியோ. காம்படிஷன் வந்தோடனே நெட்டு ஃப்ரீ, மொத்தம் ஒரு மாதத்துக்கே 190 தாண்டான்ட்டான். எதனால் அது நடந்துச்சு, பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன். இப்போ பப்ளிக் செக்டார் இருந்துச்சு அப்படின்னா காம்படிஷன் இருக்காது. அப்போ அது கூட ப்ரைவேட் செக்டாரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விட்டால் தான் காம்படிஷன் அதிகமானால் தான் ஒர்க் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன ஆகும், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வி ஹவ் கெட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் எஸ்பிஐ. பிஃபோர் 1992 வரைக்குமே நமக்கு ப்ரைவேட் செக்டார் பேங்கே கிடையாது. இருந்த பேங்க்கெல்லாம் நல்ல பெரிய பெரிய பேங்கெல்லாம் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணதுக்கப்புறம் பேங்க் எஃபிஷியண்டாக இல்லை, அதிக என்பி, எல்லாத்துக்கும் லோன் கொடுத்து கடன் ஆயிடுச்சு ஃபுல்லாக. பேங்க்கே கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேங்க் திவாலாகிற நிலமை இருந்துச்சு. கவர்மெண்ட் அப்போல்லாம் வந்து ரீகேபிட்டலைசேஷன் பாண்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணி காசு கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு 3 வருஷமாக தான் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 லட்சம் கோடி ஒரு நாட் தட் எக்ஸாக்ட் அமௌண்ட், ஒரு சம் அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்பிஏவை போக்குறதுக்காக, பேங்க் ரன் ஆகிறதுக்காக. யார், கவர்மெண்ட். இண்டிவிஜுவலாக பேங்க் ரன் ஆகலை. அப்போ பார்த்தாங்க, அப்போ என்ன மேஜர் இஷ்யூன்னு சொல்லி நரசிம்மன் கமிட்டி 1 அண்ட் நரசிம்மன் கமிட்டி 2 இவங்க 2 பேருமே ரெக்கமெண்ட் பண்ணது அலோ ப்ரைவேட் செக்டார், அலோ ஃபாரின் பேங்க். அதுக்கப்புறம் போஸ்ட் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வி ஹேவ் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ், வி ஹேவ் ஃபாரின் பேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னாச்சு, காம்படிஷன், கஸ்டமர்ஸ் கம்மி. அப்போ கஸ்டமர்ஸை பிடிக்கணும், புது புது மாடலில் நமக்கு என்ன கொடுக்கணும், சர்வீஸ் கொடுக்கணும். அப்படி தான் யூபிஐ வந்துச்சு. யூபிஐ ஆசில் ஃப்ரீ டிரான்சிஷன். அப்போல்லாம் டிரான்சிஷன் பண்ணால் பேங்க்கு போய் நிற்கணும், எழுதணும், எவ்வளோ சிக்கல். இப்போலாம் வித்தின் அ செகண்ட் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் டு நேபாள், பூட்டான், சிங்கப்பூர் கூட பண்ணலாம், யூபிஐ ஃபெசிலிட்டி இருக்குது. லாஸ்ட் டைம் யூபிஎஸ்சி கொஸ்டின் வேறு. ஓகே ரைட். ஸோ இதெல்லாம் பண்ணது எதனால், பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன், பிகாஸ் ஆஃப் த பிசி அப்ரோச். சார் பிசி அப்ரோச்னால தான் இது நடந்ததா சார், அப்போ என்பிஎம்னால தான் இது நடந்ததா சார், டவுட் வரலாம். என்பிஎம்னால தான் நடந்துச்சா, இல்லை இது நடக்கிறனால கோயின்சைடாக என்பிஎன் பேர் வச்சிட்டாங்களான்னா கிடையாது. இப்போ எப்படி ஏஐ ஒரு பூமாக இருக்கோ 1990s இந்த என்பிஎம் ஒரு பூம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஷிஃப்டட். ஓகேவா, அப்போ யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீகனிசம், அது பண்ணது ரீகனிசம், அவர் ரீகன், ரொனால்ட் ரீகன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தச்சரிசம் சொல்லுவாங்க, அங்கே ரீகனிசம் சொல்லுவாங்க. அதுலேருந்து அப்படியே இந்தியாவும் அதை அடாப்ட் பண்ணாங்க. இந்தியா நவ் பிகம் சக்ஸஸ்ஃபுல். அதனால் ப்ரைவேட் செக்டார் ஹஸ் பீன் காம்பீட் வித் த பப்ளிக் செக்டார் ஸோ தட் வி கெட் த சர்வீஸ் எஃபிஷியன்ட். நம்ம இப்போ சர்வீஸ்லாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கிடைக்குது. வேணா உங்க அப்பா இல்லை வந்து தாத்தாக்கிட்டலாம் போய் கேட்டு பாருங்கள், அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டு பாருங்கள். சும்மா ஒரு எனி ப்ராடக்ட் வாங்கினா எவ்வளோ கஷ்டம், இந்த மாதிரி சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டு பாருங்கள். பட் நம்ம ஆர்டர் பண்ணுறதே பிளிங்கிட்டாக இதுவான ஆர்டர் யோசிக்கிறோம், எது ஃபாஸ்ட்டாக வருதுன்ட்டு. கரெக்டாக அப்போ அந்த இதெல்லாம் இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது, பிகாஸ் ஆஃப் த மெத்தடாலஜி சேஞ்சிங். இன்னுமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னா இனிமேல் அப்படியே தான் வந்துருக்கணும். ஸோ இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ்ன்னு யோசிச்சனால தான் வி ஹவ் மூவ் டு திஸ் வே. ஸோ லைக்வைஸ் திஸ் என்பிஎம் ஹஸ் பீன் பேவ்டு வே ஃபார் த நெக்ஸ்ட் பிக் திங். ஸோ அப்போ நான் சொன்ன மினுபுருக் 1 கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்ட்டு என்பிஏல ஞாபகம் இருக்கா, நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த மினுபுருக்குன்ற ஒரு இடத்துல தான் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதுலேருந்து தான் ரிவைவ் பண்ணாங்கன்னு சொன்னேன். கரெக்டாக அதில் தான் வேல்யூஸ் வேணும், இது வேணும்னு சொன்னாங்க. எவ்ரி 20 years அ மினுபுருக் கான்ஃபரன்ஸ் ஹஸ் பீன் கன்வீன்ட். அப்போ 1968 நடந்துச்சுன்னா திருப்பி எப்போ நடக்கும், 1988. ஸோ இந்த என்பிஎம் பூம் ஆகிறதுக்கும் இந்த மினுபுருக் 2 கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட சேமாக இருந்தப்போ, ஸோ இந்த டைம் வந்து என்னாச்சு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ஓவர் பவர் ஆயிடுச்சு எஃபிஷியன்சியில். இதில் மினுபுருக் 1ல் வேல்யூஸ் தானே அதிகமாக பேசினாங்க. மினுபுருக் 2ல் அப்படியே மாறிச்சு. என்பிஎம்ன்றது கிட்டத்தட்ட மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். அங்கே ஏதாவது வேல்யூஸ் பார்த்தீங்களா, இல்லை. அப்போ திருப்பியும் வேல்யூ ஃப்ரீ அப்ரோச், இங்கே திருப்பி வேல்யூஸ் இல்லை. அப்போ இது திருப்பி இங்கே எது ஓவர் பண்ணுது, மினுபுருக் 2ல் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். ஓகே, மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் இன்னொன்று என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைமன் கியூ அப்படின்வோம், சைமன் கியூ. ஓகே, அங்கே வந்து சைமன் கியூ தான் வந்து ஓவர் பண்ணுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்டோயிசம். ஓகே, இங்கே வந்து சைமன் கியூ.
சைமன் கியூன்றது மேனேஜ்மெண்ட் சயின்ஸை குறிக்கிறது. ஓகே ரைட். ஏன்னா அந்த திங்கர் தான் அதை பற்றி பேசியிருப்பார், அதனால. ஓகே ரைட். இப்போ மினுபுக் 2ல் எது ஓவர் பண்ணுச்சு? மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். ரைட். இப்போ நம்ம எப்பயுமே பார்ப்போம், ஒரு மேனேஜ்மெண்ட் வேல்யூ ஃப்ரீ அப்ரோச் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து என்னவா வரணும்? வேல்யூ லேடன். வேல்யூ லேடன்னா வேல்யூஸ் வேணும். கரெக்டாக. ட்ரெடிஷ்னல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் லேக்ஸ் வேல்யூஸ், ஒன்லி எஃபிஷியன்சி. அதனால நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிங்ஸ் வேல்யூஸ். திருப்பி நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட் திருப்பி வந்து வேல்யூ ஃப்ரீயாக கொண்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன வேணும்? வேல்யூஸ். அதுதான் வந்து இட் ஹவ் பீன் சேஞ்ச்டு இன்டு நியூ. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதுறாங்க. ஒரு புக்கிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. டெனட் அண்ட் டெனட், ஜானட் டெனட், அப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு புக் எழுதுறாங்க. ஓகே, அந்த புக்கிலேருந்து புதுசாக இன்னொரு கான்செப்ட் உருவாகுது. என்ன அப்படின்னா நியூ பப்ளிக் சர்வீஸ். இப்போ இந்த நியூ பப்ளிக் சர்வீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா திருப்பியும் வேல்யூ. ட்ரீட் சிட்டிசன் ஆஸ் அ ட்ரீட் யுவர் சிட்டிசன் ஆஸ் அ சிட்டிசன், நாட் அ கஸ்டமர். கஸ்டமராக ட்ரீட் பண்ணாதீங்க, சிட்டிசனாக ட்ரீட் பண்ணுங்க. கஸ்டமராக ட்ரீட் பண்ணாதீங்க, சிட்டிசனாக ட்ரீட் பண்ணுங்க. நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்டீரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் சர்விங். சர்வ் பண்ணுங்க. மக்கள்கிட்ட வந்து காசை வாங்கி நீங்கள் சர்வீஸ் வந்து அதிகமாக கொடுக்கறதுனால அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேபி மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாமே தவிர லோயர் கிளாஸ்க்கு அதனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. மெட்ரோ இன்னும் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏழை உள்ள மக்கள் எத்தனை பேர் மெட்ரோ பார்த்துருப்பாங்க? நம்ம போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி ஆர் சம்வாட் மிடில் கிளாஸ், சம்வாட் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கோம், நம்ம போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னுமே ஏழை நிறைய பாவர்ட்டியில் இருக்கவங்க எத்தனை பேர் போயிருக்காங்க மெட்ரோவில்? இன்னும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஊர்லேருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்னும் மெட்ரோவில் போனதே இல்லைடா, ஒரு வாட்டியாவது போகணுண்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா இல்லையா? கரெக்டாக நான் அப்போ த சர்வீஸ் மெட்ரோ இஸ் ஆஃபரிங் 30 rupees டெய்லி போக முடியுமா? சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் சார் நல்லதுன்னு சொன்னீங்க. நல்லது தான். யாருக்கு நல்லது? நமக்கு நல்லது. ஆனால் ஸ்டேட் சிம்பிள்மா, நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்கலாம். ஆனால் உரிமையாக நம்ம சண்டை போடுறது யார்கிட்ட போடுவோம்? ஸ்டேட் ஆர் கவர்மெண்ட். கவர்மெண்ட் இஸ் அல்டிமேட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரி ஒன். அப்போ கவர்மெண்ட்டோட பாலிசி மேபி மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ்க்கு மட்டும் சேவ் பண்ணுது, புவர் பீப்புளை சேவ் பண்ணல அப்படின்னா ஹவு இட் வில் பி ஒர்க்? அப்போ திருப்பி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆகும்ல. ஸோ தட் ஒன்லி பேவ்ட் வே டு த அனதர் திங் கால் நியூ பப்ளிக் சர்வீஸ். அப்போ ட்ரீட் யுவர் சிட்டிசனை நாட் அஸ் அ கஸ்டமர். ஓகே, உங்கள் சிட்டிசனை ஆஸ் அ சிட்டிசனாகவே ட்ரீட் பண்ணுங்கள், கஸ்டமராக ட்ரீட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள், அக்கௌண்டபிலிட்டி இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா NPS has been given in various times. ஓகே ரைட். அது மூலயமா திருப்பி வந்து என்ன ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு. என்னென்னா இல்லை அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி தே கிவிங் சம் ரிசர்வேஷன்ஸ். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கெலாம் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ உமன்ஸ்க்கு வந்து இந்த 1000 rupees கொடுக்குறது அதனால தான். அது நிறைய காரணம். பட் ஆனால் நான் இது கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ தென் யூ கேன் see that unemployment allowance is given in USA. கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுங்களா? ஒரு 80,000 என்னமோ கொடுக்குறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் சும்மா வீட்டில் இருந்தால் 80,000 யூஎஸ்ஏல. ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் இது பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ப்ரெசென்ட்லி பீகார் ஹஸ் பீன் அனௌன்ஸ்டு நியூஸில் வந்தனால 125 units ஆஃப் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா? நோ. தமிழ்நாட்டில் 100 units ஃப்ரீ. டெல்லியில் யூனோ ஹவு மச்? 200 units ஃப்ரீ. 200 units ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு இது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் சர்விங் த பீப்புள். அப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பட் அப்படி ரீசெண்டாக நடக்குதான்றது எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் இன் டு தட். ஸோ பீப்புளை வந்து இங்கே என்ன பண்ணணும்? கஸ்டமர்ஸாக மட்டும் பார்க்கக்கூடாது, சிட்டிசனாகவும் பார்க்கணும். யூ நீட் டு சர்வ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது என்னது? எஃபிஷியன்சி. எஃபிஷியன்ட். அடுத்தது என்னது? நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னது? வேல்யூஸ் வேணும்னு பார்த்தோம். வேல்யூஸ் இருந்தால் மட்டும் இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன் வந்து ஒரு பாட்டமில் இருக்கார். இப்போ அவருக்கு வேல்யூஸ் இல்லாமல் எஃபிஷியன்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னா he cannot achieve. ஓகே, எத்திக்ஸில் உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் கொடுப்பாங்க. நிறைய கேஸ் ஸ்டடீஸில் உங்களை ட்ரிக் டவுன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் லாவை மீறி பண்ணுவீங்களா? ஒரு 2 ஏழைங்க வராங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இந்த ஒரு எஃப்சிஐ குடோனில் இருக்கீங்க. ஸோ அந்த குடோனில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் அங்கேருந்து சும்மா வந்து எலி கடிச்சிட்டு போகிறத எடுத்து கொடுப்பீங்களா ஏழைங்களுக்கு? ஸோ வாட் யூர் ஸ்டாண்டுன்னு சொல்லி கேஸ் ஸ்டடியில் எத்திக்ஸில் கேட்பாங்க. தட் இஸ் ட்ரிக்கிங் யூ. இப்போ நீங்கள் வந்து லா படி கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. பட் வாட் யூ வில் டூ? ஜென்ரலி
எத்திக்ஸ்ன்றது நீங்கள் படிக்கிறது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ் தான். நீங்கள் ஏன் அதில் எல்லாமே கேஸ் ஸ்டடிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கொடுக்குறாங்க? ஏன் அப்படின்னா அங்கே உங்களை ட்ரிக் டவுன் பண்ணுறாங்க. இல்லை சார் லா படி நான் கரெக்டாக இருப்பேன்னா அவ்வளோதான், தே வில் கேட்ச் யூ டவுன், அங்கேயே முடிஞ்சு. ஓகே, ஸோ நீங்கள் லா படி ஓகே, பட் நீங்கள் வேல்யூ படி என்ன பண்ணீங்க அங்கே? அது இப்போ நான் சொல்கிறத செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுன்னா அது நான் யாரை வேணால் எடுத்துகிட்டு போகிறேன், உன்னை நான் ஏன் எடுக்கிறேன்? இப்போ அதை மீறி நீ எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்றது இருக்குல்ல. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் என்பிஎஸ் ஹேஸ் பீன் டீச்சிங் ஃபார் ஆஃப்டர் த என்பிஎம்க்கு அப்புறம் இந்த என்பிஎஸ் வந்து இதை பெருசாக திட் ஹவ் பீன் டிஸ்கஸிங் இன் தட். ஓகே, ஆஃப்டர் திஸ் என்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வில் கான் டு நியூ பப்ளிக் கவர்னன்ஸ். ப்ரெசென்ட்லி 2008 அடுத்தது என்னது 1988க்கு அப்புறம் இன்னும் 20 இயர்ஸ் கழிச்சு என்ன ஆகும்? என்னது அப்போ மினுப்ரு கான்ஃபரன்ஸ் 3. ஸோ அந்த மினுப்ரு கான்ஃபரன்ஸ் 3ல் வந்து தே ஹவ் பீன் டிஸ்கஸ்டிங் திஸ் டிஜிட்டல் மூலயமா எப்படி கவர்னன்ஸ் பண்ணுறது. கவர்னன்ஸ்ன்ற ஒரு புது கான்செப்ட் வருது. அப்போ தான் கவர்னன்ஸ்னால் என்னது ஆல்ரெடி சொன்னேன். என்னது? a decision is not taken by a single head, it is shared between the stakeholders. ஒருத்தர் இல்லாமல் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட they have been discussing and they going to take a decision, that is called governance. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மினுப்ரு கான்ஃபரன்ஸில் they have been discussing. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமானது சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, மினுப்ரு கான்ஃபரன்ஸ் 1ல் வேல்யூஸ் ஓவர் பவர்டு, மினுப்ரு கான்ஃபரன்ஸ் 2ல் எஃபிஷியன்சி ஓவர் பவர்டு, மினுப்ரு கான்ஃபரன்ஸ் 3ல் பேலன்சிங் ஆஃப் சைமன் கியூ அண்ட் வேல்டோயிசம் ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் த மினுப்ரு கான்ஃபரன்ஸ் 3. ஓகே, ஸோ அது இல்லாமல் நிறையா சொல்லியிருப்பாங்க. பட் தட் இஸ் அது இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தட் யூ வில் கெட் இட் டன். நெக்ஸ்ட் மினுப்ரு கான்ஃபரன்ஸ் 4 எப்போ வருது? 28. ஸோ இன்னும் ஒரு 3 இயர்ஸில் வரப்போகுது. வாட் இஸ் த மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன்? அப்போ சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னா ஏஐ இன் டிஜிட்டல் governance. This is the topic they are going to discuss. Okay, if you are interested you also can go for the மினுப்ரு கான்ஃபரன்ஸ் 4. this is very important, நடக்க போகுது. ஓகே, இன்னொரு 3 வருஷத்தில். ஓகே, ஸோ அப்போ இந்த ஏஐ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. யூபிஎஸ்சி கண்டிப்பாக பாருங்கள் இந்த வாட்டி அந்த கொஸ்டின் ஒன்று உண்டு. ஹவு ஏஐ இஸ் யூஸ்ட் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ரைட். நம்ம யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம், சாட்பாட்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம்ல. சாட்பாட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பின் இப்போ ஒரு ஆப் கூட ரெடி பண்ணிருக்காங்களே, அது பர்ஷுனியா சம் ஏஐ ஆப் இஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. ஐம் நாட் ஷுர் வாட் தட் ஆப். ஸோ இட் ஹவ் பீன் தேர். ஸோ நிறைய சாட்பாட் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக சரி எப்படி இந்த ஏஐ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் யூஸ் பண்ணி இன்னும் எஃபிஷியண்ட்டாக பப்ளிக் சர்வீஸ் டெலிவர் பண்ணுறதுன்ட்டு தே ஹவ் பீன் டிஸ்கஸிங். ஓகே, திஸ் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் நவ் ஆஸ் ஆஃப் நவ். ஏன்னா சொசைட்டி மாறுது. அந்த காலத்தில் வேறு ஒன்று பேசியிருப்பாங்க, 90s ஒன்று பேசியிருப்பாங்க, இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள். பிகாஸ் சொசைட்டி சேஞ்ச், சொசைட்டி மாற மாற பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் மாறும். பிகாஸ் த பப்ளிக் இயர் இஸ் சேஞ்சிங், ரைட்? தட். ஸோ இதுதான் வந்து கவர்னன்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கவர்னன்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக், அது வந்து நம்ம வில் சி எனி லேட்டர், ரைட்? ஸோ அட் லாஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே there is a search of good politicians from center and states. எப்போவுமே அப்படி இருக்கனால தான் we have multiple political parties. when there is a demand only our political party will be there. இப்போ உங்களுக்கு டிமாண்டே இல்லைனா ஏன் புதுசாக இன்னொரு கட்சி வரப்போகுது? இப்போ டிவிக்கே வரத்துக்கு காரணமே ஐ எம் நாட் டெல்லிங் லைக் தட், ஐ எம் டெல்லிங் தட் இஃப் there is a demand இருக்கனால தானே ஒருத்தர் வராங்க புதுசாக. டிமாண்டே இல்லாமல் இப்போ நீங்கள் நான் போக முடியுமா? there is no demand. இப்போ ஆல்ரெடியே எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தாங்கன்னா இவங்க எப்படி வர போகிறாங்க? அப்போ there is always search of good politician in India. எப்பயுமே 1947லேருந்து இப்போ வரைக்குமே அந்த இது நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அந்த பொலிட்டிக்கல் ரெஜிம் மாறிக்கிட்டே இருக்குது. சேஞ்சிங் நாட் திஸ் 15 years பிஃபோர் தட் இட் இஸ் சேஞ்சிங், ரைட்? அதே மாதிரி there is always good search of public administrator also. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டரோட சர்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அது நடக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, you can see that Ritanya case, prohibition of dowry act பார்த்துருப்பீங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அது 1988லே இப்போ வந்து டவுரிலாம் வாங்கக்கூடாது, பினலைஸ் பண்ணிட்டோம், வாங்குற மேலே இது போடுவோன்னா 1988 கிட்டத்தட்ட இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? மோர் தென் 40 years, கரெக்ட். 40 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னுமே என்ன ஆச்சு? டவுரி கேஸ்
நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ law has been established, அதோட பொலிட்டிக்கல் சயின்ஸோட வேலை முடிஞ்சிச்சு. அப்போ யாரோட வேலை அந்த லாவை இன்னும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது? who is utmost responsible? அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இல்லை. எஃபிஷியண்ட்டாக இருந்தால் இது நடந்துருக்கக்கூடாது. சார் 1 2 அப்படின்ற அந்த கணக்கே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில்ஸ், சொசைட்டி ஃபெயில்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில்னாலே சொசைட்டி ஃபெயில் ஆகிடும். மற்ற எந்த டிசிப்ளினுக்கு இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு. ஸோ லைக் தட் if you are becoming a tomorrow and a very good I mean you are in that list, you are going to serve the nation, so be a good public administrator and good civil servant, not as a bureaucrat. Okay, right, thank you. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஓரளவு புரிஞ்சா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஏதோ சொல்கிறாங்க வேல்யூ லேடன் அப்ரோச் இப்போச்சுன்ட்டு, ரைட். ஸோ லைக் திஸ் இஸ் அ overall unit of first one, but in the unit A we have taken 6 to 7 classes. அதை ஒரு கிளாஸு சொல்லும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு பேர்டனாக தான் இருக்கும். பட் திஸ் we have taken 6 classes. மீனிங்க்கு ஒரு கிளாஸ், ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஒரு கிளாஸ், வில்சனுக்கு ஒரு கிளாஸ், என்பிஏக்கு ஒரு கிளாஸ், என்பிஎம்க்கு ஒரு கிளாஸ், என்பிஎஸ்க்கு ஒரு கிளாஸ், கவர்னன்ஸ்க்கு ஒரு கிளாஸ். யோசிச்சு பாருங்கள், திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ 3 hours, 2.5 hours to 3 hours இருக்குமா? ஸோ அரௌண்ட் அதை வந்து ஐ ஹவ் ஷார்டன் டு த ஒரு 2 hours 2.5 hours. ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட். புரியலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் மச் இதை நான் சுருக்கி சொல்லியிருக்கேன். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சூஸ் பண்ணால் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, திஸ் இஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லலை, பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எடுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சார் மார்க் எடுக்க முடியும், இது எடுத்தால் மார்க் எடுக்கலாம் சார், இது எடுத்தால் ஜிஎஸ்டில் அதிக ஓவர்லேப் இருக்குது, யூ கேன் see மை வீடியோ, அதில் நான் சொல்லியிருப்பேன் ஜிஎஸ்டில் ஓவர்லேப் இருக்கும், இது இருக்கும், எல்லாமே சொல்லியிருப்பேன். கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் இஸ் மேட்டர். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்மையிலே இருக்குது அப்படின்னா எடுங்க. ஓகேங்களா? சார் எப்படியா இருந்தாலும் நான் வந்து படித்து தானே ஆகணும் சார், தெரிஞ்சு தானே ஆகணும் சார்னா ஓகே, சர்வீஸ் வாங்கிட்டு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போயே எடுத்துருங்க, இப்போயே படிங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா யூ கேன் see அதர் ஆப்ஷன் ஆல்சோ. ரைட், தட் இஸ் மை லாஸ்ட் டேக் அவே. ஓகே, ஸோ வேறு ஏதாவது இருக்கா? Anything? No. Okay, right. So we'll end the session. Thank you.